श्रीपराशरभट्टारेव श्रीरङ्गेश भगवतितरा श्रीवत्साङ्गसुतश्रीमान् செய்யதே மேஸ்து தூயதே. குலத்தாழ்வாருடைய திருக்குமாரராக அவதரித்த ஸ்ரீ பராசர பட்டர் ரங்கநாதனுடைய திருக்குழந்தையாகவே கருதப்படுகிறார். பட்டர் நிர்வாகம் என்று சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேர் வியாக்கியானங்களுக்கு நிர்வாகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் முத்தாய் கொடுத்தார் போலே பட்டருடைய நிர்வாகம் ஒன்று இருந்ததுனால் அதற்கு மேற்கொண்டு மற்றொரு நிர்வாகம் என்பது கிடையாது என்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இட்டு பிறந்தவர் சுவாமி பராசர பட்டர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை உபதேசங்கள் பண்ணியுள்ளார்களோ, எத்தனை ஆச்சாரிய கைங்கரியம் சிஷ்யத்துடைய நிலையெல்லாம் செய்கிறார்களோ, அதன் விஷயத்தெல்லாம் பின்பழகலாம் பெருமாஜி என்ற பெரியவர் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்துள்ளார். அதைத்தான் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அனுபவத்திலே கடந்த உபன்யாசத்தில் 176வது வார்த்தை அனுபவித்தோம். அதாவது காட்சேரி ஷரப் என்று சொல்லக்கூடிய 176வது வார்த்தை அதை அனுபவித்து முடித்தாச்சு. அந்த வார்த்தை நினைத்திருக்கிறார். நந்தியர் மடத்திலே பட்டட தென்பிள்ளை முதல் காஞ்சேரி சருகுண்டோ என்று கேட்டுவர். அதற்கு முன்வாயிலே சிலவற்றை பார்த்து காணாமையாலே இல்லை என்று பின்னையும் பார்த்தவாறே ஒரு களத்திலே கண்டு தம்முடைய மடியிலே இட்டுக் கொண்டு எழுந்துள்ளவாறே இட்ட ஒருவர் கையிலே வரவிடலாகாத ஒரு நீர் கொண்டுள்ள வேண்டுமோ என்று பட்டருளை செய்ய, அப்போது இல்லை என்று விட்ட மகாபாதைக்கு ஆளிட்டவருக்கும் வேணுமோ என்று அருளை செய்தார். விட்டால் ஆச்சாரிய புத்திர பௌத்திராதிகளும் ஆச்சாரியத்து அனுவர்த்த நீர் என்று கருத்து. இதைத்தான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அருகால திருவண்டே தொழுதேன்னு அருகால பார்த்தோம். தேமருகு கொள்ளிடத்தை மறந்த போதை பார்க்கறதை தெரிவிக்கிறார். அருகால திருவண்டேன்னா 6 காற்றுடைய வண்டுக்கு 6 கால்கள் சுவாபதேசத்தை தெரிவிக்கிறார். ஆச்சாருடைய திருவடி 2, அதுக்கு மேற்கொண்டு ஆச்சாருடைய தர்மபத்திரியோட திருவடி 2, ஆச்சாருடைய புத்திரனுடைய திருவடி 2. ஆக அந்த 6 திருடும் உத்தேசம். அதைத்தான் இந்த வார்த்தையால் தெரிவிக்கிறார். அடுத்து 177வது வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. 177வது வார்த்தை அடுத்த வார்த்தையும் 177 பட்டர் குடும்ப சகிதமாக பூரகுலோத்தமிலே இருக்கிற நாளிலே திருநந்தவனத்திலே அல்பம் உபகதி உண்டாயிட்டன்னா திருநந்தவனம் செய்கிற ஏகாங்கிகள் சில வார்த்தைகள் சொன்னார்கள் என்று பெரியஜியர் அவர்கள் அழைத்து, நான் பெருமாள் திருக்குறள் சிக்கு நாறுகிறதென்றோ திருநந்தவனம் செய்கிறது, மற்றொருடைய குடும்பத்துக்கு இட்டவியோக அர்க்கமாக திருவந்தன யாக்கியத்திலே கோடினே தனை அன்றோ என்று அருளி செய்தார். அசிமான வார்த்தை. ஆச்சாரிய கைங்கரியம்னா என்னன்னு இவெல்லாம் பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறா பாருங்க. நம்மெல்லாம் இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. விஷயத்தெல்லாம் இப்போ உள்ள ஆச்சாரிய கைங்கரியம் இருக்குமான்னு தோணும். குலோத்தமன்றது கிராமம். அந்த கிராமத்தில் அங்கே சில காலங்கள் பட்டருடைய குடும்பத்தார் போய் அங்கே வாழ்ந்துட்டுருக்கே. அங்கே குலோத்தம தாசன்னு பேர். நலம் திகழ் நாராயணஜியன்னு கூரநாராயணஜியன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். கூரநாராயணஜியன் பெரியவர். அந்த கூரநாராயணஜியுடைய அவதாரத்தனம் குலோத்தமன் பேர். அந்த இருக்கார். அந்த இருக்கச்சே அவர் தான் சுதர்சன சதகம் பண்ணவர். இவர் முதல்ல கூரத்தாரோட சிஷ்யராக இருந்தார். மறுபடியும் பராசரனுடைய சிஷ்யராக மாறினார். முதல்ல கூரத்தாரோட தான் சிஷ்யராக இருந்தார். அடுத்து பராசர பெற்ற சிஷ்யராக இருந்தார். நம்பெருமாளுக்கு இவருக்கு என்ன பண்ணார்னா, நம்பெருமாள் திருப்பள்ளியோட தெப்போத்சவம் சொல்றோம். அந்த தெப்போத்சவத்தில் அந்த அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய காவேரி தெப்போத்சவம் நடந்துருக்கு. சட்டுன்னு ஒரு வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுது தெப்போத்சவம். இவர் தன்னுடைய கையில மோதிரம் கொடுத்துருக்கார். அந்த மோதிரம்னா பவித்திர மோதிரம். அந்த பவித்திர மோதிரத்தை இப்படி திருப்பினாராம். திருப்பின உடனே மறுபடியும் அந்த தெப்போத்சவம் திருப்பள்ளியோட திருப்பியும் நேராக இங்கே சேர்ந்துருக்குன்னு சரித்திரம் சொல்லப்படுறது ஒரு பரம்பரை. அத்தனை வைபவம் படைத்தவர் பூரகுலோத்தமதாசன். அவர் தான் நாராயணஜிய நலந்திகள் நாராயணஜியர், அதாவது அசிமாதிரி பூரநாராயணஜியர் என்று சொல்லப்படுகிறார். பூரநாராயணஜியருடைய சேவிக்கணும்னா
அதாவது திருவரங்கத்தில் சக்கரதார சன்னதி இருக்கு இல்லையா, அந்த திருவரங்கத்தை தான் இருக்கார். அதை பக்கத்தே இருக்கிற மாதிரி சொல்றா பெரியவாள்லாம். சிவநாராயணனுடைய சன்னதி இருக்கிறது அடியேனும் தெரிவிச்சதில்லை, ஆனால் சொல்றா எல்லாம் அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சுறாங்க. அப்ப அந்த சுதர்சன சதகத்தை பண்ணினவரே தான். இன்னைக்கு சுதர்சன சதகம் ரொம்ப வைபவம் பெற்றிருக்கு. ஆனா பண்ணிட்டு கட்சியை புறத்தாள சொன்னாராம், நான் ஒரு பிரபந்தம் இதை பண்ணலாமான்னு பார்த்து. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு சுதர்சனமும் ஒரு பிரபந்தம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. இது என்ன சொல்ல புதுசா சொல்றேன். சுதர்சனம் பண்றா எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கா, எத்தனை நிலை பண்றா. அப்ப பண்றவாலாம் ஜிய சுவாமி பண்றாரு ரெண்டு கால, அப்பெல்லாம் கூடாதுன்னு சொல்றே. என்னவா பண்ணாங்கன்னா, ஏன் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியோபாயம், தாராளமா பண்ணலாம். என்ன சொல்ல திருப்பி மாத்திரன்னா, கர்மயோகமோ ஞானயோகம் பக்தியோகமோ எதுக்காக பண்ணலாம்? பகவத் அனுபவத்துக்காக பண்றதுனா எந்த தவறு இல்லை. இன்னொரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்ணா அதுக்கு அது தப்பு. ஏன்னா கர்மயோகம் பண்றதுக்காக பண்றேன், ஞான யோகம் பண்றதுக்காக பண்றேன், பக்தி யோகம் பண்றதுக்காக பண்றேன், சுதர்சன யோகம் பண்றதுக்காக பண்றேன். எதுக்காக? இதை பண்ணினா பெருமாளுடைய திருவுள்ளம் பிரீத்தி அடையிறது என்கிற எண்ணத்தோடு பண்ணினா எந்த தவறுமே இல்லை. இது கொண்டு இன்னொன்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், சுதர்சனம் பண்ணிட்டு இருக்கேன், அங்காக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்தை தொலைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணினால் பிரபன்னனுக்கு அது கூடாது. நல்ல ஞாபகம். அதே நல்லா பிரபன்னனா யாரு? பகவானே உபாயம், பகவானே உத்தேயம் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சரணாகி நின்றுக்கானியா, அவளுக்கு சுதர்சனத்தை கொண்டு இன்னொரு பிரயோஜனத்தை கொடுக்கணும். அவளுக்கெல்லாம் அனன்ய பிரயோஜன பரந்து பேர். பகவான்கிட்ட போய் ஒரு பிரயோஜனத்தை எடுக்குமா எதிர்பார்க்க மாட்டார். அப்ப பிரயோஜனத்தை எடுக்க மாட்டா பிரார்த்திக்கிறார் சுவாமி. நான் என்ன பிரார்த்திக்கிறா? உன்னை அரிசித்து வந்தோம். இதான் வந்தால் தெரிவிக்கிறார். எதுக்கு வந்திருக்க? உன்னை அரிசித்து வந்து முதல்ல இங்க வந்து இங்க கிட்ட வந்து இட்ட கூட அத்த கூட பிரார்த்திக்க மாட்டோம். இது பிரபந்தனுடைய இல்லை. அப்படி இருக்கச்சு இவர் சுதர்சன சதகம் பண்ணியிருக்கார். சுதர்சன சதகம் பண்ணியிருக்கச்சு குறத்தாளர் கேட்டுக்கார். என்ன கேட்டார்னா, இது கூடுமான்னார். இதுக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இது இது ரொம்ப உபயோகப்படும் அப்படின்னார். பின்னாடி ஒரு சுவாமிக்கு அதுக்கு நோய்வாய்ப்பட இந்த சுதர்சன சதகத்தை சொந்து நோய்வாய்க்கு கொண்டு மேற்கொண்டு கைங்கரியத்தை நின்றான் சரித்திரம் சொல்றது. ஏன் இந்த சுதர்சன தான் சொல்லக்கூடாதுன்னு இவர் பண்ணலாமான்னா, பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியமா இருந்தால் அதுக்கு இடையூறு ஏற்பட்டா பிரார்த்திக்கலாம். பிரியங்காசன் இதே பெண்பழகராம் பெருமாள் ஜியார் தன்னுடைய திருமையை சரிப்படுத்தினாரா இல்லையா? சரிப்படுத்திதான் இருக்காரு. சரிப்படுத்தினார்னா அவர் கூடுமா கூடாதா? பிரபந்தன் தன்னுடைய திருமையை சரிப்படுத்தி கூடுவத. அப்ப இதுக்காக பண்ணிட்டார்னா நஞ்சையுடைய கைங்கரியத்தை எழுந்து போறதுக்காக பண்ணிட்டார் இல்லையா? அதே போல ராகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியத்திற்காக முன்னிட்டு கொண்டு எந்த காரியம் பண்ணலாம். தனக்காக அப்படிங்கிறார். வேறு பிரயோஜனத்தை முன்னிட்டு படப்படாது. அப்ப தந்தை இதே ஒரு சுதர்சன சதகம் வேறு பிரயோஜனம் இல்லை. பகவத் கைங்கரியத்துக்கோ பாகவத கைங்கரியத்துக்கோ ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு தாராளமா பிரார்த்திக்கலாம். பிரார்த்திக்கலாமா பிரார்த்திச்சிடலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனா வேறு பிரயோஜனம் என்ன? எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுடம் வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், இதெல்லாம் பிரார்த்திக்கூடாது. அப்படிப்பட்ட பூரநாராயணஜியர் பெரியவர். அவர் இன்னைக்கு ஸ்ரீரங்கஜியர் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஸ்ரீரங்கஜியர் எம்பெருமான தன்னுடைய மரத்துல அடுத்த மரத்தக்கரால அவர் ஏற்படுத்தவே இல்லை. மற்ற விதேசமா அவனுக்கு அடுத்தெல்லாம் இருக்குதா? ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் தான் மரத்தை நிர்வாகம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த மரத்தை இவர் நிர்வகித்தார். எம்பெருமானார் பண்ணவே இல்லை. பூரநாராயணர் தான் இப்ப இருக்கக்கூடிய ஜியர்காரே. பூரநாராயணர் தான் முதல் ஜியர். ஸ்ரீரங்க ஜியர் இருக்கா இல்லையா? அந்த ஸ்ரீரங்க நாராயண ஸ்ரீரங்க நாராயண ஜியர் இருக்கா இல்லையா? ஸ்ரீரங்க நாராயண முதல் ஜியர் யாருன்னா, முதல் ஆச்சார புருஷர்னா பூரநாராயண ஜியர் தான். இவர் பக்தருடைய சிஷ்யர். முதல்ல புறத்தாழ்வாருடைய சிஷ்யரா இருந்தார். புறத்தாழ சிஷ்யா இருக்கும்போது தான் சுதர்சன சதகம் பண்ணிட்டு இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு. அதுக்கு மேல இப்ப பக்தருடைய சிஷ்யா இருக்கார். சிஷ்யா இருக்கும்போது இப்ப சுவாமி முதல்ல புறத்தாழ் பட்டிருந்தார், பிறகு பக்தருடைய திருவந்தார். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் நந்தவனம் அமைச்சிருந்தார். நந்தவனம் பண்ணினார். நந்தவனம் புஷ்ப கைங்கரியம் பண்ணிருக்கார். நந்தவனம் பண்ணிட்டு இருக்கார். நந்தவனம் பண்ணிட்டு இருக்காச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காச்சு பக்தருடைய உத்தத்தால் பக்தருடைய பேரன் அதே மாதிரி குழந்தைகள்லாம் அந்த உத்தத்தெல்லாம் அந்த நந்தவனத்தை போய் விளையாடி நந்தவனத்தையே துவம்சம் பண்ணிட்டார். நந்தவனத்தையே துவம்சம் பண்ணிட்டா. நந்தவனம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. அங்க புஷ்பத்தை காலால நிறுத்தி புஷ்பத்தை தெரிஞ்சு என்னென்னோ பண்ணிட்டா. இப்ப பெரிய பெருமாளுக்கு அந்த நந்தவனம் போகணும், புஷ்பம் போகணும், போகல. உடனே அங்க இருக்கும் ஏகாங்கிகள் தான் இருப்பார். இன்னைக்கு நந்தவன கைங்கிற நிறைய பேர் ஏகாங்கிகள் வேறு, சன்னியாசி வேறு.
புரியுதா? சன்னியாசியும் காவியஷ்டி அர்ஜிப்பா, ஏகாங்கியும் காவியஷ்டி தான் இருப்பா. ஏன்னா ஏகாங்கியெல்லாம் அநேகமாக பிராமணோத்தரவுலாம் இருக்க மாட்டான். அதனால பிராமணனுக்கு தவிர மற்ற யாருக்கும் சன்னியாசானமும் கிடையாது. 4 வர்ணத்திலே பிராமண வர்ணத்துக்கு தான் சன்னியாசாசன ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். மற்ற 3 பேருமே என்ன பண்ணணும்னா 3 ஆசிரமத்துக்கான 3 ஆசனம், அதான் கிரகஸ்தன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வானப்பிரஸ்தன் அடுத்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை என்ன? தான் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், இந்த 3 ஆசிரமம் தான் பிராமணனை தவிர மற்ற இருக்கக்கூடிய 3 பேர் எடுத்துக்கலாம். ஆனா பிராமணன் ஒன்று அதிகப்படியாக சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் எடுக்கலாம். அதனால ஒரு பிராமணன் அல்லாத சன்னியாச ஆசிரமம் எடுத்திருந்தாலும் தப்பு, அது சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படணும் இப்ப விசாரம் வேண்டாம். அதனால இவர் என்ன பண்ணார், சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் எடுத்திருந்தார். ஆனா இவர் குருநாராயணி இருந்தாலும் அங்க நந்தவர்கள் கைங்கரியம் பண்றாங்க, அவெல்லாம் ஏகாங்கிகள். அந்த ஏகாங்கி என்ன பண்ணா மற்றோடைய திருவம்சத்தாரது தம்சம் பண்ணிட்டா இல்லையா, ஒரே உள்ளுக்குள்ள புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு புஷ்பத்தை பெருமாள் போய் சமர்ப்பிக்கிறது இல்லாம அதை பெருச்சு என்னென்னோ குழந்தை இருக்கன குழந்தைகள் வந்தாலும் ஏதோ மாற்றி 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 பண்ணிட்டுப்பா பண்ணிட்டு இவ என்ன பண்ண புகார் பண்ணிட்டார். யார்கிட்ட? பூரநாராயணி கிட்ட போய் என்ன புகார் பண்ணா, உம்முடைய ஆஜாவுடைய திருக்குமாரங்க ஆஜாவுடைய பேரங்க தான் தம்சம் பண்ணி போயிட்டா அப்படின்னு ஒரு புகார் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பேசிட்டா. அப்படின்னு போய் சொல்லிட்டா, பட்டரோட உட்கார்த்தா தான் நான் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்ப பதில் சொல்றார். ஆச்சரியமான பதில். இந்த பதிலுக்கு தான் இந்த வார்த்தையை என்ன பதில் சொல்றான்னா, சொன்னோடனே அவர் திரும்ப பதில் சொல்றாரு. இங்கு பெரிய ஜெயர் எழுதியிருக்கா பாருங்க, இங்கு பெரிய ஜெயர் குரநாராயணஜியர்னு பேரு. பெரிய ஜீயர் இருந்தது. அப்ப பெரிய ஜீயர் அவரை அழைத்து நாம் பெரிய பெருமாள் குழந்தை சிக்கு நாற்றம் இருக்கு, அதில் புஷ்பம் சமர்ப்பிக்கணும், அந்த நாற்றம் போகும் என்பதற்காக நான் நந்தவனம் வைக்கலேன். பெரிய பெருமாள் திருக்குறள் அது திருமுடி கட்டளை. அந்த திருமுடி கட்டளை சிக்கு நாட்டம் இருக்கு. சிக்கு நாட்டம் இருக்கிறதுல புஷ்பத்தை சமர்ப்பித்தா தான் அந்த சிக்கு நாட்டம் போகும். அப்படின்றதுக்காக நான் நந்தவனம் அமைக்கல. அவர்கிட்ட இயற்கையாவே சிக்கு நாட்டம் இயற்கையாக சர்வகந்தகா சர்வரசகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இயற்கையாக எனக்கு எல்லா பரிமளமும் இருக்கு. அப்ப அவருடைய கைங்கரியத்துக்காக நாங்கள் நந்தவனம் அமைக்கிறேன். இப்ப நந்தவன கைங்கரியம் எதுக்கு பண்றா? பெருமாள் சமர்ப்பிக்கிறது இதுக்கு 2 சட்டம் நடந்துருக்கு. பெருமாள் சமர்ப்பிக்க இல்ல, அவருடைய குடலுக்கு புதுமணம் பெறுவதற்காக நாம் நந்தவனம் அமைக்கவில்லை. அப்படின்னா எதுக்கு அமைச்சேன்? எதுக்காக அமைச்சேன்? ஒண்ணுமில்லை, பட்டருடைய வம்சத்தவர்கள் இவருடைய ஆச்சார வம்சத்தவர்கள் இங்கே விளையாடு குதூகலமாக அவர்கள் அனுபவிக்கணும். அவருடைய அனுபவத்திற்காக தான் நந்தவனம் அமைச்சதை தவிர பெரிய பெருமாவுடைய திருக்குறளுக்காக நந்தவனம் அமைக்கல. சாமானியமா நந்தவனம் திருநந்தவனம் எதுக்காக இருக்கும்? பெருமாளுக்கு தான், பெருமாளுக்கு சன்னதி இருக்கும். இங்க இவர் சொல்ற வார்த்தை பூரநாராயணிய சொல்ற வார்த்தை முதல்ல புறத்தாவோட சிஷ்யா தான், அடுத்து பராசரனுடைய சிஷ்யா இருக்காங்க. இருந்தாலும் இவர் சொல்ற வார்த்தை என்ன, ஏகாங்கிலாம் போய் என்ன சொல்லிட்டா, புகார் பண்ணிட்டா. என்ன புகார் பண்ணிட்டா? ஆஜாவுடைய சிஷ்ய புத்திரர்கள் தான் தம்சம் பண்ணிட்டான்னு. இப்ப புஷ்பம் இல்லை, புஷ்பம் இல்லாதபடியாக என்ன சொன்னார், இது மாதிரி தம்சம் பண்ணிட்டு போயிட்டா, புஷ்பமே இல்லாத ஒரு புகார் பண்ணார். புகார் பண்ணா அவருக்கு பதில் சொல்றாரு, என்ன பெரிய பெருமாள் திருக்குறளை சிக்குநாட்டம் அடைக்கிறது, அதனால நான் அவருடைய சிக்குநாட்டம் தொலைப்பதற்காக புஷ்பத்தை நான் கொடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சர்வகந்தகா சபரசகார பெயர் இருக்கு. அவருக்கு நாம் கொடுத்துதான் சிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த புஷ்பத்தை கொடுத்துதான் அவர் வாசனையை தொலைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால இதுக்கு அதுக்காக நந்தவனம் கேட்டார். அப்ப எதுக்குன்னாரு, என்னுடைய ஆஜாவுடைய திருக்குமார்கள் திருப்பேரனார்களும் தம்சம் பண்ணணும், அவன் விளையாடணும், அதுக்காக வச்சுட்டான் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். அவங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா ஏன்னா பெரிய பெருமாளை கொடுக்கலான்னு. இதை நியாயமா இருக்கா பாருங்க. இந்த வார்த்தையோட முடிச்சுட்டா கூட இந்த தேவை. மிச்சம் இருந்தா பெரிய பெருமாளுக்கு போகலாம். அப்பதான் என்ன, யாருக்கு பிராதானியம்? அந்த திருநந்தவனம் யாருக்கு பிராதான்னா ஆச்சாரியுடைய கைங்கரியத்துக்கு தான். இத்தனைக்கும் ஆச்சாரிய அவரு நேரம் போகல, அவருடைய வம்சத்தவர்கள் ஏதோ விளையாடிட்டு இருக்கா குழந்தைகள். அந்த விளையாடிட்டு இருக்கச்சு அவள் விளையாட்டுக்கு இடையூறாக பெரிய பெருமாளே வந்தாலும் என்ன, அந்த பெரிய பெருமாளுக்கு இந்த நந்தவனம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆச்சாரிய பிரதிபக்தி அதான் முக்கியம். ஆச்சாரிய பிரதிபக்தி எப்படி இருக்குன்னா, பகவானையும் கல்வின்ற அளவுக்கு அனந்தாவ விஷயம் பார்த்தோம் இல்லையா, எத்தனை பார்த்தோம். நமக்காக தான் நீங்க புஷ்பம் கட்டிட்டு நான் உமக்காக பண்ணல, எங்க ஆச்சாரியன் நியமனானுகுணமாக பண்ணிட்டு தவிர இந்த புஷ்ப கைங்கரியம் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் இல்லை, இது ஆச்சாரிய கைங்கரியம் சொன்னார். ஏன் என்ன காரணம்?
ஆச்சாரம் நியமித்தார், எந்திரமான நியமித்தார். அங்க போய் சிந்து பூமதியிலும் திருவேங்கட பாதுரத்தின்படி அங்க போய் திருமலையில போய் புஷ்பகைங்கரியத்தை பண்ணின்னு என்ன நியமித்தார். நியமித்தபடியால் இங்க வந்து பண்ண தவிர உமக்கு பண்ண சொன்னார். உமக்கு பண்ண சொன்னா அடியோட அபிப்பிராயத்தார் இல்ல, ஏமா ஆச்சாரோட அபிப்பிராயத்தார. ஆனா அடியோட அபிப்பிராயத்தில் இருந்துச்சுன்னா உமக்கு கைங்கரியம் பண்ணல, என் ஆச்சாரம் வார்த்தையே பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார், உமக்கு கைங்கரியம் பண்ண சொன்னார். அவ்வளவுதான் தவிர அவருடைய வார்த்தைக்காக பண்றது தவிர உண்மையா உமக்கு கைங்கரியம் பண்ண என்று என்கிற எண்ணத்தை காட்டிலும் எங்களுடைய ஆச்சார எண்ணத்தை வார்த்தையை நிறைவேறுங்கிற எண்ணம் தான் முக்கியமா இருக்கிறது தவிர அதனால இது ஆச்சார கைங்கரியம். அதே போல இங்க அப்ப நந்தவனம் வைத்தேனே தவிர நீ சொல்றபடி என்ன நந்தனம் வைக்கிற, அதனால்தான் தாராளமா வம்சம் பண்ணட்டும், வம்சம் தாராளம் பண்ணட்டும், பண்ணி நிச்சயம் இருந்தா வேணா அவனை கொடுக்கலாமே தவிர அதெல்லாம் கிடையாது. என்னன்னா அத்தனை தூரம் ஆச்சாரத்திலையும் அவர்கள் குடும்பத்திலையும் அவருக்கு இருந்த ஸ்ரத்தையும் பிரதிபக்தியும் இந்த சுவாமி தெரிவிக்கிறார். ஏன்னா ஆச்சாரம் வந்து அவர் குடும்ப உத்தேசம், உத்தேசம் அவர்கிட்ட இருக்கிற ஸ்ரத்தை. குடும்பம் என்னன்னா கர்மமத்தினி ஆகட்டும், ஆச்சாரோட திருக்குமாரர்கள் ஆகட்டும், அதே மாதிரி ஆச்சாரோட திருக்குமாரத்தி ஆகட்டும், எந்த நிலையில இருந்தாலும் அவர் இல்லையே சுவாமி எனக்கு இருக்கிற கூட ஞானம் கூட இல்லையே, அடிக்கடி பார்த்துட்டே தான் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், ஆச்சாரங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம், பகவானை ஏற்றுக்கிறோம். ஏன்னா அவர் முதல்ல வந்து திருஷ்டமா இல்லை, அதிருஷ்டமா இருக்கார். அதிருஷ்டமா இருந்தாலும் நம்பிடுவோம், திருஷ்டமா இருந்தாலும் நம்ப மாட்டோம். அதுதான் புரியணும். பெருமாள் திடீர்னு வந்து நமக்கு சேவை சாதிச்சுட்டு நாளைக்கு வர சொன்னா அவர்கிட்ட இருக்க 6 பேர் குறைஞ்சு போயிடும். அதான் அவன் வரதே இல்லை. அவர் நேர அச்சாரூபிய சேவை சாய்க்கிறா தவிர பிரத்யட்சமா வந்து அது மாதிரி கஜேந்திராவில் பிரத்யட்சமா சேவை சாய்ச்சோம், நம்ம சேவை சாய்ச்சா போயிட்டு வரோம் நிச்சயமா வச்சுக்குவோம். அதே ஆச்சாரம் இல்லை, பிரத்யட்சமா சேவை சாய்க்கிறாரு. சேவை சாய்ச்சோட நமக்கு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது. ஏன் நம்பிக்கை ஏற்படலன்னா நம்மளபடியே சாப்பிட்றோம், நம்மளபடியே தூக்குறோம், நம்மளபடியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஆனா அந்த நிலைப்பாடு பகவானை காட்டும் உயர்ந்த சொன்னார். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீட அவற்றிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலின் முதல்ல மந்திரத்தை சொன்னார், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து சொன்னார். இது ரெண்டுமே நிலைக்கணும்னா ஆச்சாரம் தான் முடியும். அதான் கடைசியில் ஆச்சாரம் வச்சார். ஏன் ஆச்சாரம் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலின் பிரேமம் கணக்கு கொண்டாங்கன்னா மந்திரத்திலே உங்களுக்கு சண்டை வந்துடும். ஏன்னா மந்திரம் ஏதோ கொடுக்கப்படுதுன்னு சந்தோம். மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அந்த மந்திரத்தை கொடுக்க சொல்றது அவர் தான் தெரியும். ஆனா இதை சொல்லிக் கொடுத்தவர் ஆச்சாரம் சண்டை தான் வராது. அந்த சண்டை வராததுக்காக தான் ஆச்சாரம் கடைசியில் வச்சு இது இருந்தா மற்ற ரெண்டையும் வந்துடும். எது இருந்தா மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியம், அந்த ஆச்சாரியம் தக்க திறமை இருந்தால் ஆச்சாரம் பார்த்து மந்திரத்தில் சிறந்த வைனார், ஆச்சாரம் பார்த்து மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவான பகவான் சிறந்த வைனார். ஆனா இது ரெண்டும் வச்சிருந்தாலும் பகவான் ஆச்சாரம் நாம் ஆச்சார சிறந்த இல்லைன்னா அந்த பகவானை நமக்கு கொடுப்பதும் கிடையாது. ஏன்னா எப்ப உனக்கு ஆச்சார பிரதிபக்தி இல்லையோ நம்மிடத்திலும் இல்லை என்கிற நிலை அந்த பிரதிபக்தி தான் பூரணாராயர் ஆசிரியமா தெரிவிக்கிறார் இந்த நிலை. ஆக அவன் வம்சம் பண்ணலாம், பண்ணினா கூட என்ன அர்த்தம், இந்த நந்தவனமே மற்றவருடைய குலத்தாருக்கு தான் தவிர மற்றவாறு கிடையாது. மற்றவாருன்னா யாரை சொல்றாரு, பெரிய பெரியவங்களையே சொல்றாரு. மிச்சம் இருந்தால் அவளுக்கு உடுப்போன்ற ஆச்சார பிரதிபக்தி சொன்னது. அடுத்து 179வது வார்த்தை. 179வது நம்பி திருவழுது வரணாடுதாசர் திருநாட்டுக்கு எழுந்திருந்த சமயத்தில் செவித்து போன்று சீவைத்தவர் அழ கெடுவாய் செத்து போகிற நான் போகா நின்றேன், ஸ்ரீ பராபரமற்ற வாசிக்க கேட்கவிருக்கிற நீ ஏன் அழுகிறாய் என்று அருளி செய்தார் என்று இல்லை அருளி செய்தார். இதுவும் ஆச்சார விஷயம்தான், இருந்தாலும் இது வேற மாதிரியான விஷயம். மற்றொரு சிஷ்யர் திருவழுதி வரநாடுதாசர், திருவழுதி வரநாடுதாசர் மற்றொரு சிஷ்யர். அவர் ஸ்ரீவைக்கு கிளம்பிட்டு இருக்கார். கிளம்பிட்டு இருக்கச்சு ஆனந்தமா போகணும் இல்லையா, பக்கத்துல இருக்காலும் அழகா தானம் போச்சுன்னா எல்லாம் அழுதான் செய்வார். அழகா அவர் அழுகிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னாராம், நான் புறட்டு போகிறேன், நான் காணம் போகுது, பக்கத்து சிவகங்கை இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் நான் இந்த அற்ற காலட்சத்தை விட்டுட்டு போறேன்ட்டு ஒரு வருத்தம் இருந்தாலும் நீலாத்தீராவுக்கு கூட செய்வதற்கு போறேன்ற ஒரு சந்தோஷத்தை போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இங்க இருக்கே ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்டேன். நாம என்ன சொல்லுவோம், யாரா கிளம்பி போயிட்டா நமக்கு வேண்ட கட்டவா, கிளம்பி போயிட்டாருன்னா நிச்சயமா இத்தனை நாள் வேறு இருந்தாலே நம்ம எத்தனை பண்ணிக்கிறா அப்படின்ற வருத்தத்தால 4 தண்ணீர் சொட்டு விடுவோம். மேற்கொண்டு அவருடைய விஷயத்தால சொல்லி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே நிச்சயமா வருத்தப்படுவோம் இல்லையா. இந்த வருத்தம் திருவழுதி வரநாடு கிளம்பச்சு அவள் சிஷ்யம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சீவைஷமா பண்ணிட்டு இருக்கா. நான் வருத்தப்படுறது நியாயம், நீங்க வருத்தப்படுறது நியாயம் இல்லைன்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. நான் செத்து போயிட்டு இருக்கேன்,
நான் வருத்தப்படணும், நீங்க வருத்தப்படுறல நமக்கு புரியல. இவர் சீவைகுண்ட போறார். சீவைகுண்ட போறவா வருத்தப்படுவாளா? வருத்தப்பட மாட்டார். ஆனா இவருக்கு ஒரு 2 விதம். ஒரு விதத்துல சந்தோஷம் இருக்கு, ஒரு விதத்துல வருத்தம் இருக்குன்ற திருவள்ளி வளர்ந்தார்கள், நம்பி திருவள்ளி வளர்ந்தார்கள். ஆனா இவா என்ன பண்ண பூஜை வருத்தப்படுறார். நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வருத்தப்பட நான் தான் வருத்தப்படணும். ஏன் இப்படி கேட்கிறேன்னா, நான் இந்த சீவையில கிளம்பி போறேன். கிளம்பி போயிட்டா சொத்தமா அங்க பகவத் கைங்கிற மனிதராக எந்த ஆனந்தமா தான் இருக்க போறேன். இருந்தாலும் எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்குமா, இங்க இருக்கக்கூடிய பக்தருடைய காலட்சேபத்தை அனுபவம் எனக்கு அங்க கிடைக்காது. இங்க தானே கிடைக்க வருது. அப்ப எப்பயும் பக்தருடைய காலட்சேபத்தை எழுதணும், வருத்தம் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு அந்த வருத்தமே இல்லையே, நீங்க தான் கிளம்பி போகலையே, இங்கேயே சொத்தமா இருக்கல, நீங்கயே வருத்தப்படுறேன்னு தான் கிளம்பி போயிட்டு இந்த விஷயத்தை பாருங்க. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு ஆத்மா சேதனலாபம் சர்வேஸ்வரனுக்கு இதான் முக்கியம். ஒரு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா கிடைக்கிறபடியாலே அந்த ஜீவாத்மாவுக்கு ஆதாயம் இல்லை, ஜீவாத்மாவுக்கு ஆதாயம் இல்லை. இது புரியத்துக்காக சொல்றேன். நம்பெருமாள் திருவரங்கத்தை எடுத்துக்கார். அதை எங்க சுவாமி சொல்றார். நம்பெருமாள் சோழ மண்டலம் தொண்ட மண்டலம் 2 மண்டலம் இருக்கு. நம்பெருமாள் சோழ மண்டலம் வேறு, இது தொண்ட மண்டலம் இருக்கு. தொண்ட மண்டலம் தான் பொய்கை ஆழ்வார், பூதத்தார், கைகை ஆழ்வார், முதலியாண்டான் என்பார், மேல உண்டு சுவாமி ராமானுஜர் எல்லாரும் இங்கதான் அவதாரம். ஆனா அதெல்லாம் சேர்ந்து போய் சேர்ந்த இடம் எது? சோழ மண்டலமான திருவரங்கத்துக்கு போயிருக்கா. அதுக்கு ஒரு திட்டாந்து சொல்லுவான். சோழ மண்டலம் யசோதையை போல, தொண்ட மண்டலம் தேவகி போலன்னா இங்க பெற்று கொடுத்துருவாங்க. ஆனா போய் சேரக்கூடிய இடம் எதுன்னா சோழ மண்டலம். போய் சேர நிறைய பெரிய பணக்காரன், அவாவ தான் நிறைய பணம் வந்துட்டே இருக்கும். அவர் பெரிய பணக்காரரு. போக மண்டபத்துக்கு எல்லாம் வந்துட்டே இருக்கு. இது தியாக மண்டபம், நன்னாவே தெரியாது. இவர் தானே கொடுத்தாரு. தியாக மண்டபம் கொடுத்தபடியா இங்க போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால இங்கிருந்து போகும் சேராதனவுலவோ பெரும் செல்வர்க்குன்னு சொல்லுவார். எங்கெங்க போய் சேருதோ அங்கங்க போய் சேர்ந்துட்டே இருக்குங்க. அப்ப அது பெற்று பேருண்டா தேவைக்கு பெற்றால தவிர ஏதோ அனுபவம் கிடைச்ச ஒரு அனுபவம் இல்லை. பெற்றதுக்குள்ள தொண்டவர்கள் தான். பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக மேற்கொண்டு எம்பெருமானார் வேந்தன் மற்ற அதுவரை என்பார் முதலியாண்ட எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கா. ஆனா கிளம்பி போனோமா அங்க போயிட்டா. அப்ப எதுக்காக? அப்ப இங்கிருந்து கிளம்பி போனோம். அத்தனை பேருக்கு என்னென்ன தான் சத்தை பெற்றார்கள். யாரு? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், கையாழ்வார், அது மேற்கொண்டு ஆச்சாரிய அத்தனை பேரும் தான் தன்னுடைய சத்தை தன்னுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்தை பெற்றார்கள் அப்படின்னு முதல்ல எழுதினார். தெளிவாக எழுதினார். இல்ல தான் சத்த பெறல, அவன் சத்த பெற்றுட்டான். இவர்கள் உஜ்ஜீவனத்துக்காக அவன் இவர்களை சேர்த்துக் கொண்டான். யாருடைய உஜ்ஜீவனத்துக்காக? பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாடு இந்த படமண்டலத்தில் அத்தனை பிறந்திருக்கா. தொண்டமண்டலத்தில் பிறந்தபடியாலே இந்த தொண்டமண்டலத்தில் இருக்கக்கூடிய பூர்வாச்சாரர்கள் ஆழ்வார் உஜ்ஜீவனத்துக்காக தான் சேர்த்துக் கொண்டார் அப்படின்னு முதலில் வியாக்கியானம் பண்ணார். இல்ல தன்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக சேர்த்துட்டாரு. தன்னுடைய உஜ்ஜீவனம் என்னன்னா அவ வந்த சத்தை பெறுவது யாருன்னா பெரிய பெருமாள். அப்ப தனக்கு ஆனந்தமா இவாளுக்கு ஆனந்தமா? இதான் சேதனலாபம் சர்வேஸ்வரனுக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறபடியாலே ஆனந்தம். இதுதான் நிச்சயமான ஒரு ஜீவைஷ்ணவத்தை உண்மையான நிலை என்னன்னா நாம் கிடைக்கிறபடியால ஆனந்தம் அவனுக்கு. அப்ப நாம விட்டுடுவானா? ஒரு சொத்து பறி போகுதுன்னா சொத்து உரியவன் வருத்தப்படுவானா? சொத்தே வருத்தப்படுவான். சொத்து ஒரு நாள் வருத்தப்படாது. சொத்து புரியவன் எது? அவன் சொத்து புரியவன். சொத்து புரியவன் அவன். இது சொத்து. ஐயோ இந்த சொத்து கிடைக்கலையே வருத்தப்படுறான். சொத்து கிடைச்சவன சந்தோஷப்படுத்தாரு. ஆனா இங்க பொய்கையாள தொடக்கமாக ராமானுஜர் அத்தனை சொத்து எங்க கிடைச்சது? நேரா சோழ மண்டலத்துக்கு போயிடுச்சு. அப்ப சொத்து புரியவன் கிடைச்சுதான். ஆனந்தம் யாருக்கு? சொத்தே ஆனந்தப்படுமா? அப்ப தன்னானந்தத்துக்காக தான் பெற்றுனா தவிர அவர் இல்லை. அவர் எப்பவுமே செல்பிஷ்தான். அவர் செல்பிஷா இருந்தா தான் நல்லது. ஏன் அவர் மட்டும் செல்பிஷா என்ன ஆகுதுன்னா தனக்குன்னு நேரிடும். தனக்குன்னா என்னன்னா அந்த தனக்கு ஒரு சதவீதம் நாம் செஞ்சிருக்கோம். ஏன்னா அவருடைய சரீரமா தான் நம்ம இருக்கோம். எனக்கு இருக்குதேன் கையை விட்டுட்டு காலை விட்டுட்டு சொல்ல முடியுமாண்ணா? கிடையாது. அதே விட அவருடைய திருமேனியை சம்பந்தம் பெற்றுள்ள நம்ம அத்தனை பேரும் ஜெகத்சர்வம் சரீரந்தே அவருடைய திருமேனி தான் நாம் அத்தனை பேரும் ஜெகத்தே ஒரு சரீரமா இருக்கிறது. அப்ப தான் ஒரு அகங்காரம் சொல்லிக்கணும். நாம சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லிட்டாதான் நம்மால வாழ முடியும். அப்ப அவருடைய லாபத்துக்காக தானே பண்ணிட்டார். அதைத்தான் சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கே தெரிகிறார். அப்ப புறத்து போனார். புறத்து போய் இங்க சொல்றார். நம்பி திருவள்ளி வளநாடு தாத்து சொல்றார். நான் கிளம்பி போயிட்டேன். நான் கிளம்பி போறது படியால என்ன வருது? நீங்க வருத்தப்படுறேன்.
நான் தான் வருத்தப்படணும். பட்டருடைய காலத்துக்கு போறது நான் வருத்தப்பட வேண்டாமா, நீங்க வருத்தப்படலாமா? வருத்தப்படாதுன்னா சொத்தமா உட்காந்து பட்டருடைய காலத்துக்கு கேட்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தர் காலட்சேபத்துக்கு சீவை கூட்டத்திற்காற்றும் ஏற்றம் அதிகம் தான். என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமா? என்ன மேல இன்னொரு 2-3 வார்த்தை வரப்போத படத்தை சொல்றேன். என்ன அந்த மாதிரி ஏற்றம் உண்டான்னா காரணம் உண்டு. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லியாட்டினாலே அதுக்கு மற்றொரு வார்த்தை இருக்கானா கிடையாது தெரிவிக்கிறார். அதுக்கு மேல முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் தெரிவிக்கிறார். மரணம்னா என்ன? செத்து போறாரு இல்லையா, மரணம் வருது இல்லையா? மரணம்னா என்ன? நீங்க கேட்கலையே, சிஷ்யர்களை பார்த்து கேட்கற நீங்க எல்லாம் கேட்கலையே. மரணம்னா பராசர சாட்சியம் சொல்லுங்க. மரணம் என்ன? மரணம் என்ன அர்த்தம்? ஈஸ்வரனோட திருக்கல்யாண வைபவம் தான் மரணமே. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு சீவைஷ்வம் இங்கிருந்து கல்வி போயாத்தினாலே அழவே படாது. பெருமாள் தன் திருப்தி சேர்த்துக் கொண்டார், ஆச்சாரத்தினுடைய அடைந்தாருங்கிற சந்தோஷம் வேணாம். கஷ்ட மனசுல இருக்கிறான். எத்தனைதான் இருந்தாலும் இன்னொருத்தனா நான் அவரோடு சேர்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கமே, அந்த கைங்கரியனால எழுந்து போற வேண்டும் ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா இவ்வளவு ஏன் கட்டளை கிளம்பி போயிட்டார். ஸ்ரீராமக்குள்ள உட்கார்ந்து அழுகிறார். வேதவியாசப்பட்டார் அழறார். தாய் சொல்றார், புறத்தாங்க சொல்றான், உனக்கு என்ன பொறாமையா முன்னாடி போயிட்டான்னு. ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தையாது. முன்னாடி நீ முன்னாடி போகல, அவன் முன்னாடி போயிட்டான்னு நீ பொறாமையா அழகான்னு. உண்மையான சமையனார் போயிட்டாத ஒரு நிலையில அழகா இருக்கிற இது இல்லை. ஆனா அந்த சம்பிரதாயத்தை என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது? முன்னாடி போயாதுன்னு ஒரு வருத்தம் வந்த அத்தனை தூரம் வைராக்கியமா இருக்கா பெண்கள் முதற்கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை. ஆக அப்படின்னா அர்த்தம் ஈஸ்வரனுடைய கல்யாணம் கேட்டுக்கிட்டு தான் நம்முடைய சம்பிரதாயப்படி மோட்சம்னாலே அவனோட கல்யாணம் பண்ணிக்கிறது. சாதாரண கல்யாணத்தோட 2 இடையா, அதாவது சரடு 8 இடையா 3 சரடா இருக்கக்கூடிய திருமந்திரம். 8 இடை 3 சரடு. ஆனா சாதாரண 16 இடை 2 சரடு. நம்முடைய மாங்கல்யதாரம் இருக்கு 16 இடையா இருக்கும், 2 சரடா இருக்கும். ஆனா திருமந்திரம் வந்து 8 அடியால் 3 சரடா இருக்கும். 8 இடையான அர்த்தம் 8 அர்த்தம். 3 சரடா ஓம் நமக நாராயண், இந்த 3 சரடு. இதை வைத்து கூடதான் கல்யாணமே. லௌகிக கல்யாணத்தை 16 இடை 2 சரடு. 16 ரெண்டா சேர்ப்பா. 16 பெற்று பெருவாழ்வார் சொல்றா இல்லையா? அந்த 16 முதல் 16 பேரு, அடுத்த 16 குணங்கள், 16 செல்வங்கள் ரெண்டுத்தையும் பெறணும். அங்கதான் 2 சரடு. அதனால 2 சேர்க்கிறான். இந்த மாதிரி நிலையில் இருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா இங்க என்னன்னா 16 கிடையாது, இங்க 8 தான். 8 என்னது? 8 வந்து அட்டாட்ச மந்திரம் சொல்லக்கூடிய 8. அதுக்கு 3 சரடு என்னது? ஓம் நமக நாராயணாக. இந்த 3 சரடு சேர்த்து கூடுதான் மாங்கல்யதான் திருமாங்கல்ய சுத்தம். அந்த திருமாங்கல்ய கட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மரணமே. அப்ப மரணம் என்பது என்ன? திருக்கல்யாண வைபவம் தான். மேல வருஷப்பட்டு முன்னாடி வரப்படுது திருக்கல்யாண வைபவம் தான் வரும். அதனால நீங்க திருக்கல்யாணம் நடந்திருக்க இதை போய் நீங்க அறவே இல்லை. 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன சொன்னார்? நான் கிளம்பி போறேன், நான் தான் வருத்தப்படணும், பட்டருடைய காலட்சம் போறதுன்னு. உங்களுக்கு தான் பட்டருடைய காலட்சம் கிடைக்கிறது. இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், இதை மாங்கல்ய சூத்திரமாச்சு. எப்போ கல்வி கலாச்சார மங்களசூத்திரம் தானே, மங்களசூத்திரம் ஆனபடியாலே. அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த மாதிரி காரியத்துக்கு திருவாய்மொழி சேவை உண்டு. இயல் சாத்து பண்றது அதுதான். இயல் சாத்து பண்ண பாருங்க, அங்க நித்திய சூரிய ஸ்தானத்தான் சீவைக்கான நீண்டுப்பா. இங்கிருந்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத்து அடியரோடு இருந்த அந்த நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே ஒரு நாடகத்தை போல நடிச்சு காமிச்சு சீவேற்றுவா பண்ணக்கூடிய காரியம் தான் இயல். சாஸ்திரம் சொல்லல, இன்னும் சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முன்னோர்களால் பண்ணப்பட்டது. அந்த சீவேற்றுவத்தில் இயல் சாத்து பண்றாங்க. இதெல்லாம் இருக்குன்னா ஒரு சீவைற்றுவன் எப்படி சீவை அங்க சீவை குடித்துட்டு போய் எப்படி கைங்கரியம் பண்றாங்க காட்டு கொடுக்கத்தான் இத்தனையும் பண்றாரு. ஆக அதான் அப்படி என்றால் நம்பில்லை அருளிச்சு இதை எப்படி தீர்வேன்னா, ஆக இதை கேட்டு நீங்கள் அழலாமா? இதை கேட்டு நீங்க அழலாமா? என்னமா நீங்க அழலாம்? அழக்கூடாது அப்படின்னு இருக்கிறார் என்று நம்பில்லை அருளி செய்தார். அதாவது திருவழுதி வரலாறுதாது இப்படி அருளி செய்தார் என்று நம்பில்லை அருளி செய்வார். திருவழுதி வரலாறு பட்டோடைய சிஷ்யர், அவர் இப்படி அருளி செய்வர் நம்பில்லை அருளி செய்வார். நம்பில்லை அருளி செய்து அவருடைய சிஷ்யர் வார்த்தாமாலையில பின்பற்றாமல் மாதிரி வைத்திருக்காரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு வரணும். திருவழுதி வரலாறுதாது அருளி செய்வர் நம்பில்லை அருளி செய்வார். அவர் தன் காலத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த காலட்சேபத்தை சொன்னதை திருவேங்கடாம் நிர்வாகரை கேட்டு அவர் இந்த புத்தகத்தை போட்டிருக்கிறதா. அதான் தெரிகிறார். 179வது வார்த்தை. அடுத்து 195ஆம் வார்த்தை.
195ஆம் ஆண்டு பட்டர் நஞ்சியர் பட்டரை பெருமாள் சந்திர புஷ்கரணியில் கண்வளர்ந்தவர்களை எதிர்த்து திருவுலத்தில் கருத்தேன் என்று விண்ணப்பம் செய்ய நாராயணா ஓ மணிவண்ணா என்று கூப்பிட்ட பின்பரே மடுவின் கரையிலே வந்தது. இங்கு கண்வளர்கிறது நான் கூப்பிடுவதற்கு முன்பே என்ன எடுக்கைக்காக நானாகப்பட்ட பொய்கையிலே ஏற்கனவே வந்து கண்வளர்ந்து திரளுகிறார். இவ்வர்த்தம் கேட்டது உம்முடைய வசனத்தால் காணும் என்று உம்மை கொண்டு பெருமாள் என் நினைவை வெளிப்பட்டு அருளினான் செய்தார். பெருமான விஷயம் இந்த இடத்துல சந்திர மண்டர் நஞ்சி இருந்து பற்ற பார்த்து கேட்கிறார். சந்திர புஷ்கரணி கரையில பெரிய பெருமாள் தயாரிச்சுட்டு இருக்கார். தெரியலையா சந்திர புஷ்கரணி? ஆனால் தான் கிரகணம் தப்பதான் அங்க திருமணம் ஆகிட்டே இருக்கும், திருவாரூர் ஆகிட்டே இருக்கும். வேற எங்க சன்னதியிலே அங்க திருவாங்கத்தில் மட்டும்தான் கிரகணத்தின் போது திருவாரூர் ஆகும். சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணி இருக்கிறபடியால் இருக்கட்டும். திருவாரூரத்தில் மட்டும் வேற எந்த சன்னதியிலையும் கிடையாது. எது சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்டதில் அந்த திருவிழார் நஞ்சியர் பட்டரை பார்த்து சந்திர புஷ்கரனை பெரிய பெருமாள் பயணித்து கொண்டிருக்கிறதே இதுக்கு என்ன கருத்து கேட்கிறார். ஏன் பெரிய பெருமாள் படுத்துருக்கார்? சந்திர புஷ்கரனை கரையில படுத்துருக்கார் இல்லையா, ஏன் படுத்துருக்காருன்னு கேட்டார். அவருக்கு உடனே சந்திர புஷ்கரன் படுத்துருக்காரு, நாம என்ன சொல்லுவோம்? படுத்துருக்கார் சுவாமி வந்திருக்கார், ஒரு விஸ்வாசவதனம் வந்துட்டு மேற்கொண்டு அவா கொண்டு விபீஷன் கொண்டு சேர்த்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இவர் அதை சொல்லலை. நாராயணாவோ மணிவண்ணாய் நாகனையாய் வாராய் என் ஆடுரை நீக்காய் என்று கஜேந்திரன் அழுத்த பிறகு மடுக்கரைக்கு வந்தது. மடுக்கரைக்குன்னா கஜேந்திரவனுக்கு ஆபத்து ஏற்பட்டது. என்ன ஆபத்து? புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆபத்து. முதல்ல பிடிச்சது ஆபத்து இல்லை. மீனமர் பொய்கை நாம் மலர் கொய்வான் வேட்கையினோடு செங்கிடந்த காணவர் வேடம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீரப்புள்ளோந்து சென்று நின்று அழுதட்டானை தேனவர் சோலையும் ஆடமாமையிலை திருவல்லிக்கேடு கண்டேனே. ஆசிரமாபதிகள் அதுல என்ன தெரியுதுன்னா, ஆணையின் துயரம் சீரப்புள்ளோந்து ஆணையின் துயரத்தை தீர்ப்பதற்காக கிளம்பினான் பெருமாண்டர். என்ன துயரம்? முதல்ல பிடிச்சிட்டு காலை கட்டிட்டு ஓன அடர்ந்து, இது துயரம் இல்லை. சாதாரண துயரம் சொல்லுவான், ஓ காலை கட்டிட்டு இருக்கு, ரத்தம் சொட்டு இருக்கு, அது வலிக்கிறதுன்னு அந்த துயரமா இந்த புஷ்பத்தை பெருமாவுடைய திருவடிகளை சமர்ப்பிக்க வேண்டிய துயரம். அந்த துயரம் தான் அந்த ஆணையின் துயரம் தீரு. தெளிவாக சட்டமான வியாக்கியானம். நம்முடைய சம்பிரதாயத்தில் வியாக்கியானத்தை பார்த்தா சொன்னது வர, ஓ ஆணையின் துயரம் தீரக்குள்ளதுன்னா நம்ம கையோட்டு அடிக்கிறா, கை வலிக்கிறதுலையா, வலிக்கிறது நினைச்சி அந்த ரட்சணம் இல்லை. பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய பரித்ராணாய சௌதூனா விநாசாய சுற்றுதாம் தபசம்ஸ்தாபனாதாய சம்பவாதி யுகே யுகே. தர்மங்களை ரட்சிக்கவும் சாதுக்களை ரட்சிக்கவும் தர்மத்தை நிறைநாட்டவும் சாதுக்களை ரட்சிக்கவும், அதுக்கு பிறகு பரித்ராணாய சாதுனாம் விநாசன் துஷ்டர்களை நிரசனம் பண்ணவும். இந்த மூன்று பிரயோஜனத்துக்காக தான் பெருமாளுடைய அவதாரமே. தர்மத்தை ஸ்தாபிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும், விரோதிகளை தொலைக்கணும். சரி சுவாமி, இந்த மூணும் செய்வை கூட்டத்தில் பண்ணலாமா கூடாதா? தாராளம் பண்ணிக்கலாமே. அங்கிருந்து செய்வை கொடுத்த சங்கல் பண்ணியாது. விரோதியை ராவணா நீ ஒழிஞ்சு போக கலவாதே சொன்னா போவானா போக மாட்டானா? ஏன் திரௌபதிக்கு மட்டும் புடவை சுரக்க தெரியாத? எங்கேயா இருந்தா புடவை மட்டும் வந்துதா இல்லையா? அந்த மாதிரி மற்றதெல்லாம் பண்ண தெரியாத? தாராளம் பண்ணிக்கலாமே. அப்ப ஏன் இறங்கி வரணும்? இறங்கி வந்து வரக்கூடிய அப்ப அங்கிருந்து சங்கல்பம் பண்ணாலே போருமே. அப்ப பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிக்கவும், அதே போல துஷ்டர்களை நிரசனம் பண்ணவும், தர்மத்தை சாதிக்கவும். தர்மத்தை சாதிக்கிறது அங்கிருந்தே சங்கல்பம் பண்ணலாம். அதே சாதுக்களை ரட்சிக்கிறது அங்கிருந்தே சங்கல்பம் பண்ணலாம். துஷ்டர்களை நிரசனம் பண்றது அங்கிருந்தே சங்கல்பம் பண்ணலாம் சொல்லியாச்சு. ஆனா எம்பெருமானார் ஒத்துக்கல சுவாமி ராமானுஜர். இதுல ஒரு பிரயோஜனம் வந்துட்டான். சாதுக்களை ரட்சிக்கணும்னா பகவான் வந்தானோ துஷ்ட நிரசனம் அங்கிருந்தே பண்ணிடலாம், தர்மஸ்தாபனம் அங்கிருந்தே பண்ணிடலாம். சாதுக்களை ரட்சிக்கிறதா இங்கதான் வந்து பண்ணணும். அது என்னவா சுவாமி? சாதுன்னா சீகரித்தவர்கள் அடியார்கள் சாதுக்கள் பேர். சாதுக்கள்னா என்ன அர்த்தம்னா, சாஸ்திரத்தின்படி நடந்து கொண்டு அதன்படி ஒருத்தன் அனுசரணையோடு இருக்கிற பாருங்க. சாஸ்திர வரம்புகிறாக ஆஸ்திகனா இருக்கணும், அவனுக்கு தான் சாதுக்கள் பேரு. நம்ம சாதுக்கெல்லாம் பேசாம ஆய் முடிஞ்சுதா அவர் சாதுன்னு அந்த அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பேசாம ஆய் முடிஞ்சதுதான் அர்த்தம் இல்லை. சாஸ்திர வசம்பு வரம்பு மீறாமல் சாஸ்திரத்தைப்படி தன்னுடைய ஆச்சார அனுஷ்டாங்களை அனுஷ்டிக்கிறான் தான் சாதுன்னு பேரு. அந்த சாதுக்களை ரட்சிக்கிறது அங்கிருந்து பண்ண முடியாதுன்னா சாது ரட்சணம்னா என்னன்னு போது தெரிஞ்சுக்கணும். துஷ்ட நிரசனம் அங்கிருந்து பண்ணிடலாம். அதே போல தர்மஸ்தாபனம் அங்கிருந்து பண்ணிடலாம். சாது ரட்சணம்னா சாதுக்கள் இது ரட்சணம்
இல்லையே சொன்ன அவளை யாரோ படிக்கிறா படைக்கிறா இதை பண்றா, அவளுடைய விரோதியை தொடச்சிட்டா போறோம்னா அவளுக்கு விரோதிதான் இன்னொருத்தர் இல்லை. பகவான் வந்து சேவிக்கலன்னா இதை விட பெரிய விரோதிங்க. அதுதான் சம்ஸ்லேஷன் சொல்லுவா. பகவானோட தன்னோட சேர்த்தாச்சுன்னா அவ ரொம்ப ஆனந்தமா இருப்பா. பகவானோட சேர்க்கை ஏற்படலைன்னா அவ ஆனந்தத்துக்கு அத்தனை குறைஞ்சே தெரிவா. அப்படி இருக்க அவளுக்கு விரோதம் எது? பகவான் சேவை காய்ச்சனா. பகவான் சேவை காய்ச்சா விரோதம் பெறும். அப்ப இவாளுக்கு விரோதி இவாளை ரட்சிக்கிறது என்ன அர்த்தம்? சேவை காய்ச்ச இது ஆழ்வாரை தெரிவிக்கிறார். ஆழ்வார் ஒரு தலைவர் வந்து சேவிச்சு ஒரு திரௌபதிக்கு சேவை கொடுக்கிறார். பாவி நீ பாவி, நான் சேவிக்க மாட்டேன், விட்ட வரமாட்டேன் தெரியுமா சொல்லிட்டேன். நீ பாவி, பாவியானவரை விட்ட வரமாட்டேன்னு ஆழ்வார் சொன்னார். வாஸ்தவம் தான், நான் பாவி தான். ஏன்னா பாவி இல்லைன்னா நான் இங்கே வந்து பிறகு பாவி தான். நீ ஒன்று பண்ணு, என் முன்னாடி வந்து நின்று அழே நீ பாவி, அதனால உங்க நான் சேவை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடு, இனி உன்னை கூப்பிடவே மாட்டேன் சார். பெருமாள் பார்த்தாரு, இவர் பாட்டு தொந்தரவு பண்ணிட்டா இருக்கு, ஒவ்வொரு தடையும் தொந்தரவு பண்ணிட்டா இருக்காரு. ஒரு தடவை முன்னாடி போய் நின்று பாவின்னு சொல்லணும், சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் தொந்தரவு பண்ண மாட்டார் இல்லையா? நமக்கு எத்தனை கைங்கரியம் இருக்கு, எத்தனை காரியம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நேரம் முன்னாடி வந்தார், முன்னாடி வந்து ஆழ்வார் முன்னாடி வந்து நின்று பானு அது வாயை திறக்க ஆரம்பிச்சார், வாயை பொத்துட்டார். ஆழ்வே நீ ஜெயிச்சிட்டீங்க. நான் பெருமாள் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்க பாவம் இருக்க போகுது? பாவம் இருக்க இல்லையா? அவர் முன்னாடி பிரத்யட்சமா சேவை காய்ச்சல இவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் பாவங்கள் அத்தனையும் தொலைஞ்சிட்டு, தொலைஞ்சதுக்கு அப்புறம் இனிமே பாவம் இருக்காங்கன்னா பாதின்னு சொல்றதுக்கு எப்ப பாவம் இல்லையோ பாதி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பெருமாள் சொன்னார், பாவி ஆழ்வு நீ ஜெயிச்சேன் சொல்ல வந்தா அந்த மாதிரி துஷ்ட நிரசனம் அங்கிருந்த பண்ணிடலாம், அது தர்மஸ்தாபனம் அங்கிருந்த பண்ணிடலாம். ஆனா சாதுக்களை ரட்சிக்கிறது அங்கிருந்து பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? அங்கிருந்து இறங்கி வந்தா பண்ணணும். அதனாலதான் நீ ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழ்கட்டானை தேமன்னு ஒழுங்கினா. அப்ப அங்கிருந்து வந்து வருது இது காரணம் துஷ்ட நிரசனம் இல்லை, அது சாதுக்களை ரட்சிப்பதற்கு. எதுக்கு? விஜயேந்திராவுடைய சேவை கொடுத்து அவருடைய புஷ்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளதுக்காக வந்தார். அதே போல அங்க இருக்கக்கூடிய கஜேந்திராவுடைய பெருமாளுக்கு ஆதரவு பராதரப்பட்டார். அவர் விஷயத்தை வருவோம். கஜேந்திராவுக்கு ஆதரவு குறைச்சலாது. ஏன் சுவாமி அவருக்கு நன்னத்தனம் வந்தாரு? எத்தனை 1000 வருஷமா அவர் யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வருஷம் இல்லை, தேவமானத்தால 1000 வருஷம் யுத்தம். முதலுக்கும் கஜேந்திரா யானைக்கும் 2 பேருக்கும் கஜேந்திரா யானைக்கும் ஏகமானத்துல 1000 வருஷம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆனா 1000 வருஷம் கழிச்சுதான் அவர் வந்து மேற்கொண்டு சென்று நின்று ஆடி வந்தான். ஆனா என்கிட்ட எத்தனை ஆதரவு பாருங்கன்னு. நான் பிறக்கத்துக்கு முன்னாடியே சந்திரபூஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு என்ன கணக்கு ஏற்படுறதுக்காக. யார் சொல்றார்? பராசர பட்டர் தெரிவிக்கிறார். நஞ்சி அந்த வார்த்தை கேட்கிறார். பராசர பட்டர் பார்த்து சந்திரபூஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, பெருமாள் சயிச்சுட்டு இருக்காரு, எதுக்காக சயிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டார். இவர் எதுக்காக சயிச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் என்ன தெரிவிக்கணும்? இதுக்கு ஏதோ சொல்லிக்கணும். இவர் கொண்டு போய் நேர கஜேந்திராவோட கொண்டு போய் கம்பேர் பண்றாரு. அவரை கம்பேர் பண்ணி அவர்கிட்ட வந்தார். எப்ப வந்தார்? 1000 வருஷம் கழிச்சு வந்தார். எத்தனையோ வார்த்தை கூப்பிட்டு 1000 வருஷம் கழிச்சு வந்துட்டார். ஆனா என்கிட்ட அவர்கிட்ட ஆதரவு அவ்வளவுதான், அவ்வளவு ஆதரவு இல்லை. என்கிட்ட எவ்வளவு பிரீத்தி பார். நான் வரத்துக்கு முன்னாடியே என்னை கடை சேர்க்கணும், என்னை தூக்கி விடணும், சம்சாரம் தூக்கி கூட்டி சீவை கொடுத்து அழிச்சு போனதுக்காக நான் வரத்துக்கு முன்னாடி இந்த மடுவின் கரையில, அங்க மடுவுதான் இங்கேயும் மடுவுதான், இந்த மடுவின் கரையில வந்து தயாரிச்சு விட்டுருக்கான். அப்ப என்னிடத்துல எத்தனை ஆதரவு பாருங்க. இதை நாம ஒருத்தரும் சொல்லிக்கணும். பராசர பட்டர் சொல்றது இல்ல, சந்திரபுஷன் வந்து இருக்காரு. இது என்ன சொல்லுவோம்? அவருக்கு அதுக்காக வந்துட்டானா? அதுக்காகத்தான் வந்தான்னு சொல்லணும். ஆழ்வார் குலத்தார் சொல்லுவாராம், உடைய எல்லா அவதாரம் எனக்காக தான். ஆழ்வார் சொல்றார், உடைய அவதாரம் அத்தனையுமே எனக்காக தாங்க. எத்தனை அவதாரம் பண்ணிடணும்? ஏன் சுவாமி உங்க அவதாரம்? நாம உன்னை பத்தி சொல்ல மாட்டோம், உன்னை பத்தி கதை பேசணும். மச்சித்தாக மத்கதாக போதகித்த பரத்துறோம் மத்தியா ரமஞ்சிதா ஹுஞ்சித்தா சொல்றா இல்லையா? உன்னை பத்தி எத்தனை பேசணுமா? பேசணும்னா கதையை காட்ட முடியும், கதை இல்லைன்னா வர முடியாது இல்லையா? அப்ப அவதாரம் பண்ணாதானே கதையே வரும். அப்ப உடைய குணங்களையோ உடைய கேட்டுதங்களையோ உடைய அவதாரங்களையோ சொல்லணும்னா என்ன பண்றது? நீ அவதாரம் பண்ணித்தரான்னா அப்ப அவதாரம் பண்ணாதான் என்ன சொல்ல முடியும்? அப்ப எனக்காக தான் நீ அவதாரம் பண்ணிக்க. உன்னுடைய கதை பேசணும், உனக்காக தான் அவதாரம் பண்ணிக்க. அதே போலதான் இங்க எனக்காக தான் நீ எங்க வந்திருக்காரு? சந்திரபுஷ்கரனை கதைக்கு வந்திருக்காரு பராசர பட்டர். அதுக்காக வந்திருக்காரு வேற மற்றதுக்காக. ஏன்னா அங்க ஒரு முதல, இங்க 5 முதலன்னு. அங்க ஒரே முதல, அதனால்தான் அங்க ஆதரவு குறைச்சது. ஒரே முதல தான் பிடிச்சிருக்கு. இங்க 5 முதல என்னன்னா கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உழலம் தெரிவறி அளவில்லா திட்டணும் ஒழிந்தே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்புறம் 5 முதல். இது இவர் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆச்சு 10ஆம் சரணாகி பண்ணார் ஆழ்வார்.
உலகொண்ட வருவார்கள் அகலகில்லேன் இறைவன் அலர்மேல்மங்க உரமார்பார் நிகரில் புகழாய் உலகமுண்டுடையா எந்தையாழ்வானே நிகரில் அமர குடித்தலங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் ஆடியேன் நடிக்கீழ வந்து புகழ்ந்தேன்னு ஆயிரத்தி சரணாதி ஆன உடனே அடுத்த சரணி ஒரு மோட்ச மண்டலத்தில் இருக்கணும், சீவைகுண்டத்தில் இருக்கணும். கண்ணை திறந்து பார்த்தா இதே லோகத்தில் இருக்கார். என்ன பாவம் பண்ணினேன், இதே லோகத்தில் இருக்கேனே, என்ன லோகத்தில் ஒருவேளை சரணாகதி பலிக்கலையா? பிராட்டியை முன்னிட்டு கூட சரணாகதி இருக்காது, ரொம்ப முக்கியம். இது மொத்தம் 5 சரணாகதி இதில் திருவாயூரில். முதல் 4 சரணாகதி மோற்ற நம்பினேன், 6வது மானை நோக்கு 2 பிறந்த வாரம் வந்த இந்த 4 சரணாகதி தான். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அல்லாமல் தான் தனியாக சரணாகதி. அடுத்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமணியானது சரணாகதி. இந்த சரணாகதி சொன்னதுக்கப்புறம் இனிமே சரணாகதியே இல்லை, இதுதான் கடைசி சரணாகதி. இந்த சரணாகதி கழிச்சிட்டு ஆனால் உடனே மோட்சத்துக்கு போல. அடுத்த கிழமை மோட்சத்துக்கு போனோமோ, மோட்சத்துக்கு போல. என்ன காரணம்னு பார்த்தேன். ஏன் சுவாமி மோட்சத்துக்கு போனா? ஐயோ இந்த இந்திரியம் படுத்துற பாடு, இதனால்தான் மோட்சத்துக்கு போலன்னு. உன்னிலாவை ஐவரால் உடனேற்றி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவவன் நின்று நின்றுகின்றார் எண்ணிலா பெருமாயனை இவையோர்களேற்றும் யோகம் உங்களை அண்ணலே அமுதே அப்பனே என்னையாழ்வானே தெரிவிக்கிற ஆழ்வார். அதுல மனவாளமாக திருவாயூர் ஆச்சரியமா இருக்கிறார். உன்னிலா ஐவருடன் உடனிருத்தி எண்ணிலா மாயன் என நலிய எண்ணுகின்றான் என்று நினைந்து ஓலமிட்ட ஓடு தட்டம் போறார். என்று நினைந்து ஓலமிட்ட உண்டு விடுவோம் பலத்தன்போல் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப இந்த பஞ்ச இந்திரியங்கள் படுத்துற பாட்டு இருக்கு இல்லையா, அங்கு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முதல. அங்க ஒரு முதல தான், இது சாமான்யமான முதல் இல்லை. நன்றி இது இறைவாக்கம் நஞ்சியில எழுதிருக்கா. இது ஒரு ஜெட்டாவது சொல்ற. ஒருத்தன் வீட்டில் திருட வந்தானோ, திருடிட்டு போறதுக்காக வந்தான். கட்சியை கட்சியெல்லாம் திருடிட்டு தான் இருக்கான். 5 பேர் வந்தான், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 5 பேர் வந்து உள்ளுக்குள்ள வந்து கேட்டுறா. இவன் ஒன்றும் பண்ண முடியல. சரி திருடிட்டு போட்டேன், கிட்டே இருக்கு இந்த திருடிட்டு போட்டேன்னா எல்லா பொத்தையும் மூட்டை கட்டினானா. மூட்டை கட்டி மூட்டையை வச்சுட்டான். மூட்டையை வச்சுட்டு என்ன பண்ணினா, அந்த மூட்டையை 5 பேரும் எடுக்க ஆரம்பிச்சான். 5 பேரும் எடுக்க ஆரம்பிச்சான். எடுக்க ஆரம்பிச்சு பெரிய விஷயம் இல்லை, அந்த மூட்டையை எடுக்க ஆரம்பிச்சது பெரிய விஷயம் இல்லை. 5 பேரும் எடுத்து எனக்கு கூட ஒவ்வொருத்தர் பிடிச்சி இருக்கிறான். 5 பேரை பிடிச்சி இழுக்கிறா. ஒருத்தர் பிடிச்சி இழுத்தாலும் என்னால் பார்க்க முடியாது. 5 பேர் இழுக்கிறார்கள். அப்ப 5 தான் இது. இந்த பஞ்ச இந்திரியங்கள், இந்த இது ஒவ்வொன்றும் எடுக்கிறது இல்லையா. இது படுக்கிற பாடு இத்தனை பாடு. எது போல திருடன் பண்ண பாடு போலவா. அதே போல இந்த இந்திரியங்கள் படுத்த பாடு, ஒவ்வொரு இந்திரியும் ஒவ்வொரு முதலைக்கு சமம். அங்க ஒரு முதலை தான், இங்க 5 முதலை பிறகு இவன். அதனாலதான் என்ன ரட்சிக்கிறதுக்காக இந்த சொந்த பட்சம் வந்துடாங்க. அப்ப முன்னாடி பெருமாள் சேர்ந்து இருக்கிறது கேட்கிறார் பட்டர். ஏன் ஈகுண ரத்த பட்டர் தெரிவிக்கிறார் விராட்டி விஷயமா. நீ சமுத்திராதான் சமுத்திரத்தான் மறைஞ்சிருக்க, அவனையும் விட்டு ஸ்ரீவைக்கு வாழ்ந்த இது புகுந்த இடம், அது வந்து பிறந்த இடம், 2ஐயும் விட்டுட்டு எதுக்கிட்ட நீ ஸ்ரீரங்கம் வந்திருக்க? என்ன ரட்சிக்கிறதுக்காக. யாரும் இருக்கிற தாயார பசங்க என்ன ரட்சிக்கிறதுக்காக. அங்கிருந்து இங்கே அதாவது பிறந்த இடத்தையும் விட்டாச்சு, புகுந்த இடத்தையும் விட்டாச்சு. புகுந்த இடம் ஸ்ரீவைகுண்டம், பிறந்த இடம் சமுத்திரராஜன் திருப்பாக்கள், 2ஐயும் விட்டு இதுக்கு வந்து இங்க ஸ்ரீரங்கத்தை வந்து நீ எதுக்காக நீ காத்திருக்கேன்னா என்ன ரட்சிக்கிறதுக்காக பொருள் தெரிவிக்கிறாள். அப்ப பெரிய பிராட்டியராகட்டும் பெருமாளாகட்டும் சந்திரபுஷ்ணன் இருக்கிறான்னா, நான் கூப்பிடுவதற்கு முன்னே என்ன ரட்சிப்பைக்காக அங்க முதல கூப்பிட்டு தான் போனார். ஏன்னா முதலுக்கு அவ்வளவு ஆதரவு இல்லை, என்னிடத்துல அத்தனை ஆதரவு. ஏன்னா பகம் அதுதான் பேரு தப்பாது என்று துணிஞ்சிருக்கு. இந்த துணிவு இருக்கு இல்லையா, இந்த துணிவு தான் இந்த ஆதரவு. இந்த துணிவு பூர்ணமா வரும். அவனை ரட்சிக்கிறதுக்காகவே இருக்க ஆரம்பிச்சாங்க. அவதாரங்கள் பூர்த்தியா எனக்காகத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதை தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப ஏற்கனவே வந்து படுத்திருந்தார், நான் சிக்கு கொண்டிருக்க குளம் தான் சம்சாரம். இந்த சம்சாரமே பெரிய குளம். அங்கே மடுக்கரையில் ஒரு குளம் இருக்கு இல்லையா, அங்க கஜேந்திரால் சிக்கின்றார், அது ஒரு குளம். ஆனா இது சம்சாரங்கிற குளத்தை சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது பெரிய பெருமாள் ஏற்கனவே இறங்கி வந்திருக்காரு. அங்க ஏற்கனவே இறங்கல, அந்த சம்சாரங்கிற குளங்கள் அங்க இறங்கல. ஆனா இங்க சம்சாரம் இறங்கியிருக்கார். இதனால என்ன சிலை சேர்க்குவதற்காக இங்க வந்து இருக்காருன்னு சொன்னார். இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஆச்சரியமான வார்த்தை. சரி இந்த வார்த்தை நீரா சொல்றா, நீரா நீ வந்து கேட்கறது நினைச்சுக்கிறா, நீரா கேட்கல யார பார்த்து நெஞ்சிய பார்த்து இந்த வார்த்தையை நீராக கேட்கவில்லை. அப்படி யார் சொன்னா இப்படிப்பட்ட வார்த்தை? என்ன ஒண்ணுமில்லை, என் கண்ணு வார்த்தை இவன் நம்முடைய உன்னுடைய வசனத்தால் வந்துதான் நானாகப்பட்ட பொய்கையிலே ஏற்கனவே வந்து கண் வளர்ந்துகிறாள். இவ்வர்த்தம் கேட்டது உம்முடைய வசனத்தால் என்றுதான் உம்மை கொண்டு பெருமாள் என்னினவை வெளிவித்தரது நான் தருளி செய்தார். யார் ரொம்ப முக்கியம்?
நீயா கேட்கன்னு நினைச்சுக்காத, என்னுடைய எண்ணத்தை எல்லாத்தையும் மறைசாத்தணும். ஆண்டால் 10 பெண்களை எழுப்பினான். அதே போல அந்த விரதம் எடுத்துட்டான், தர்மாச விரதம். இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கணும்? நேர பெருமாட்ட போயிருக்கலாமான்னா அவருடைய பெருமையை தெரிவிக்கணும், அதுக்காக தான். அதே போல திருக்கச்சி நம்பிகளுக்கு 7 வருஷத்தால இன்னொரு வேலை இருந்திருக்கிறது, ஒருத்தர் பிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 7 நாழிகை இல்லை, 7 க்ஷணத்திலே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தான். இருந்தாலும் முடிக்காம பண்ணலாமான்னா அவர் பெருமை வெளில தெரிஞ்சோம்னா இத்த பண்ணிதானாகணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய பராசரத்துடைய எண்ணம், உள்ளுக்குள்ள எண்ணம் இருக்கு. என்ன வேணும் இருக்கு? சந்திர புஷ்கரணி கரையிலே பெருமாள் எனக்காக இடத்துல வந்திருக்கார். இந்த எண்ணம் வெளியில விடணும். பட் வெளியில விடணும் தானே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நம்ம இத்தனை ஏன் கீதையே அர்ஜுனன் கேட்டு சொன்னாலாம் ஒண்ணும் கிடையாது. அர்ஜுனன் ஒரு வியாஜ்யந்தான். ஏன்னா இவருக்கு வெளியில சொல்லணும் ஆக, ஆனா ஏதோ ஒரு கருவி இருக்கணுமா, அதை கொண்டு போய் அர்ஜுனை கொடுத்து பாரிச்சிட்டான். அவ்வளவுதான் தவிர அதே போலங்கன்னா இங்க கஞ்சீரை கேட்க வைக்குதுன்னா பராசரப்பட்ட திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அது அத்தனை பேருக்கு தெரியணும். என்னுடைய உள்ளத்தை எல்லாருக்கும் உணர வைக்க வேண்டும் என்றால் ஆசைப்பட்டார் போலம் என்று இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். இந்த நாடகத்தை எதுக்காக இருக்கிறார்? இல்லைன்னா இந்த கேள்வி நீங்க கேட்கணுமா? கேட்க வேண்டாமே. கேள்வியை கேட்டு அந்த கேள்வி வரவேற்று மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பெண்பராம் பெருமாளை எழுதி வைக்கிறோம்னா அத்தனையும் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிவித்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவன் தான் 14 கருத்து வருஷத்தாயிட்டார். இது 195வது வார்த்தை. அடுத்து 204வது வார்த்தை. 204வது வார்த்தை. பட்டர் திருவனையாடர் எழுந்தருளிய போது பகலில் வழிநடந்த ஆயாசத்தாலே எட்டதொரு தூட்டடியிலே நஞ்சியின் மடியிலே திரும்பிய வைத்து கண்மறந்தருள அவ்விராமுடைய துறைமாறுதல் சலிப்புதல் செய்யாதே எழுந்தருளி இருந்தார் என்று பிள்ளை அவருடைய செய்வார். நம்பில்லை அப்படின்னு பிள்ளை அப்படின்னு சொல்வார், நம்பில்லை அப்படின்னு சொல்வார். இது திருவினையாடன்னு என்ன அர்த்தம்னா சேதுக்கரை கிளம்பிட்டு இருக்கார். திருவினையாடு ஏற்கனவே வந்திருக்கு. திருவினையாடருக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கேன். அந்த சேதுக்கரை கிளம்பிட்டு இருக்கச்சு அப்ப என்ன ஆயாசம் வந்துட்டு கால் நடந்து ஆயாசம் வந்துட்டு ஆயாசம் வந்தபடியால ரொம்ப தூரம் நடந்துடா இல்லையா, நடந்தபடியால நஞ்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் மடியில தலையில வச்சுட்டு கொஞ்சம் தூங்கினார். பட்டர் பராசர பட்டர் நஞ்சியினுடைய மடியில உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கச்சு ஆயாசம் தாங்காம தூங்கிட்டு இருக்கா இல்லையா. சில பேர் ரொம்ப டயர்டா போயிட்டோம்னா தாங்க தூங்கிட்டு இருக்காரு. அப்ப இப்படி அசைச்சா அவ தூக்கம் கலைஞ்சு விடும். அந்த தூக்கம் கலையாம இருக்கிறதுக்காக பராசர பட்டர் தூங்கிட்டு இருக்காருடைய மடியில. ஆனால் நஞ்சியர் சிஷ்யர் அதனால அந்த தடையை கொஞ்சம் கூட அசைக்காம ஆட்டாம அப்படியே இருக்கிறான் ராத்திரி முழுக்க. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அசைக்கி ஆச்சுன்னு வச்சுக்கேன், அவர் எழுந்துட்டானா ஆஜாவுடைய தூக்கம் கலைஞ்சு போயிடுது, அது மகா பாபமாச்சு, நம்மால கலையப்படுறது அப்படின்றதுக்காக அசையாம இருந்தாலும். இதை முதல்ல பண்ணதே சீத்தை தான். சமயா போதித்தகா சீமான் சுகத்துப்ப பரந்தபா காக்காசுரன் இருந்தான்னு ஒரு பேர் சொல்லுவான். ராமன் மடியில படுத்துட்டு இருக்கா, இந்த சீத்தை மடியில படுத்துட்டு இருக்கச்சு இந்த காக்காசுரம் இம்சை கொடுத்துருக்கா ஸ்தனத்திலே திருமாவளி கொடுத்துருக்கச்சு அவன் அசையவே இல்லையா. ஏன்னா திருமாவை குத்தி ஜீவதுன்னு அர்த்தம் பிரயோகிக்கிறதுன்னு தெரிஞ்சா கூட அசையாம இருக்கிறதுக்காக என்னன்னா தன்னுடைய பக்தாவான சுவாமியான ராமுடைய கலப்பு ஏற்பட்டா அவன் தூங்காம எழுதுகிறது. எங்கிட்டுனா பார்க்கடல் பையன் துயின்ற பரமன் அங்க எடுத்துருக்காரு. பார்க்கடல் பையன் துயின்ற பரமன் அடிபாடின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல இங்க மராதர பட்டர் அவர் தானுடைய சிஷ்யனான நஞ்சியுடைய திருவடியிலே படுத்துட்டு இருக்கார். ராத்திரி மணி தூங்கிட்டு இருக்கார். தொடைய அசைக்கல ஒன்றும் பண்ணல இருக்க. ராத்திரி மணி தொழில் அசைவ இருந்தார், நஞ்சி இருந்தாராம். உடனே ஆச்சாரிய நம்பிலே சொல்றார் பின்பதாத்திற்கு பட்டோட பட்டர் என்ன மாச்சுமோ. இது யார் சொல்றாருன்னா நம்பில்லை சொல்லி பின்பதாராம் பெருமாள். அப்ப நம்பில்லை சொல்றாருன்னா நஞ்சிய சொல்லி நம்பில்லைக்கு வந்திருக்கும். அதனால வார்த்தாமாலேயே இவருடைய பூர்ணமான வார்த்தை இல்லை. இதெல்லாம் பார்க்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வழி குரு பரம்பரையா வளர்ந்தது இதே தான் தெரியாது. ஏன்னா நாதனுடைய வார்த்தை அனந்தாழ்வார் வார்த்தை இவரே நேரத்தை பார்த்துருக்க மாட்டார். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆச்சாரத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் போட்டு என்னென்ன சொல்லியிருக்காரு போட்டு எழுதுதான் வார்த்தா மாலை. அப்படி இருக்கிறது என்ன சொல்றாருன்னா நம்பில்லை நஞ்சியை சொல்ல நம்பில்லை கேட்டு நம்பில் அதுக்கு மேற்கொண்டு பின்பராம் பெருமாள் என்று சொல்லியிருப்பார். இப்ப வந்திருக்கு இல்லையா. இப்ப ராத்திரி தொடைய பிடிச்சி அசைக்காம பட்டிருந்தார். நஞ்சி பற்ற எழுந்தார். ஜியா இவ்வளவு நேரமா காத்து கொண்டுதாயே, நேரமாக்கி போட்டுருக்கு
ரொம்ப நேரமாயிட்டு இத்தனை எனக்கு தெரியவே இல்லையே, ரொம்ப தூங்கிட்டே போட்டிருக்கேன், இந்த மாதிரி தூங்கிட்டேன்னு சொல்ல இவ்வளவு நேரம் நீ காலை அசைக்காம இருந்தியா, என்னமா இருந்த, எப்படி இருந்தேன்னு கேட்டுட்டார். அப்போ உனக்கு ஒரு சொத்து கொடுக்க பாரு. ஆச்சாரியாருக்கு எப்பவுமே ஏதாவது சிஷ்யன் மேல அபாரமான ஒரு காதல் ஏற்பட்டால் உடனே ஒரு சொத்து கொடுத்துருவா. அப்படியா சொன்னேன், ஏன்னா ஒரு 2 பங்களா கிடைக்குமா, 4 பங்களா கிடைக்குமா, இல்லை வேற ஏதாவது இந்த சொத்து ஏதாவது எப்படியில் ஏதாவது போடுவாளான்னா அதெல்லாம் இவாளுக்கு தெரிஞ்ச சொத்து 2 சொத்து, 2 கோடி. 2 கோடினா 1 கோடி என்ன தெரியுமா, 1 கோடி சரணாகி, மற்றொரு கோடி கைங்கரியம். இதை தவிர அவளுக்கு ஒன்றுமே அவளுக்கு சொத்துனா நிறைய சொத்து இருக்கு. எந்த சொத்துன்னு இந்த சொத்து தான் அவள் பூர்வாதாவுக்கு வேற சொத்தே கிடையாது, இதே சொத்து தான். 2 கோடி வச்சிருக்காரு. 2 கோடி, 1 கோடி சிவன் நாராயண சரணம் க்ஷணம் பதத்தே, இது 1 கோடி. இன்னொரு கோடி என்னன்னா சிவதே நாராயணாயன மகன், இது 1 கோடி. இந்த 2 சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நமக்கு தோணும், ஏன் சுவாமி ஜெரும் கொடுத்தே இருக்க மாட்டாரா? அவர் என்ன பாஷம் பண்ணாரு, எத்தனை வாரம் சொல்லியிருப்பார், எத்தனையோ சொல்லியிருப்பாரு. அது எத்தனை தடவை திருப்பி 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 சொன்னாலும் நிறைய அர்த்தங்களை தன்னிடையே கொண்டு 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 ஒவ்வொரு அர்த்தத்தை பூரிச்சுட்டு கொண்டே இருக்கும். துவயார்த்தம், துவயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இது வரைக்கும் பூர்ணமா ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாருன்னு கிடையாது. பூர்ணமா ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுட்டு துவயத்தை பூர்ணமா படித்தேன், அவரோட அர்த்தம் பூர்ணமா தெரியும். ஸ்ரீவைகுண்டநாதன் பிராட்டியா தெரிய பிராட்டியா தவிர மற்றவாக்கு பூர்ணத்துவம் துவயத்துடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்டால் அநேகமா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவளுக்கு தான் அது மாத்திரம் அவளும் பூர்ணமா தெரியும்னு சொல்ல முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான ஆழ்வார் பார்த்தோம், தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு கட்டு அப்ப அத்தனதும் ஒருதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. உடனே சிஷ்யார் கேட்கலாம், என்ன சொல்லி திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு என்ன சொல்ல மாட்டோம்னா, இப்போ நானே காலேஜுக்கு போகிறோம், காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் முடிஞ்சோடனே இதை சம்பாதம் பண்ணுறான், 1000 ரூபாய் பண்ணுறான், 500 ரூபாய் இது பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கலெக்ஷன் போகிறோம், திருப்பி அது என்ன பண்ணுறா, அவள் வேறு தான் பண்ணுறா, அதே 500 ரூபாய் 1000 ரூபாய், திருப்பி அடுத்த கலெக்ஷன் போகிறோம், அதே 500 ரூபாய். என்ன சொல்லி திருப்பி திருப்பி இதே தானா, இதான் சொத்து, வேற சொத்து இல்லை. நமக்கு இது சொத்து, அவளுக்கு இது சொத்து, ஜயத்தை தவிர மற்றொரு சொத்து அவளுக்கு கிடையாது. அப்ப பற்றனா எத்தனை பண்ணாலும் அவருக்கு திருப்பி 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 இந்த துயரத்தின் அர்த்தத்தையே கொடுத்துருந்தாலும் தெரிவிக்கிறார். அப்ப துயமதாசனம் அதனால எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே கொடுத்துருக்காரு. நஞ்சிய துயம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட துயத்தை கொடுத்துதான் 204ஆம் வார்த்தை. அது எல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. அடுத்து 207ஆம் வார்த்தை. 207ஆம் வார்த்தை. நம்பி திருவள்ளி வரநாடுதாசர் ஓரிரு கண்ணிலும் திருத்தாம் அருளி செய்து மதிரகவி சொன்ன சொல் நம்புவாரது வைகுந்தம் காட்டினி என்று தலை கட்டினவாறு ஸ்ரீபாதத்திலே செவித்திருந்து சீவைத்தவர் வீலாவுக்கு ஒருவன் இத்தை சத்தை பண்ணி அது சந்திக்க அவ்விடம் நித்தியபூதி ஆம்படி எங்கனே என்று கேட்க அது இருந்தபடி கேள்வி உரத்தாழ்வான் திருமகனார் திருவவேவித்த பின்பு இடைச்சுவர் தள்ளி 2 விபூதியால் ஒன்றாயிற்றார் என்று அருளி செய்தார் என்று தில்லை அருளி செய்வார். ஆச்சரியமான ரொம்ப அழகான வாக்கியம் இது, ஆச்சரியமான வாக்கியம். நம்பி திருவள்ளி வரநாடுதாசர் இப்பதான் பார்த்தோம். அவர் சீவை கொண்டு போயிட்டு இருக்கச்சு இவெல்லாம் அழுதா அன்றைக்கு அவன் சொல்றான் இல்லையா, அவர் சொல்றார் என்னத்துன்னா பட்டருடைய சிஷ்யர். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்பி திருவள்ளி வரதாசன் ஓரிரு கண்ணின் தரப்பு அருளி செய்து மதுரை சொன்ன சொல் நம்புவாது வைகுந்தம் என்று தலை கட்டினவாறு சீவாகுத்தை செய்திருந்த சீவைத்தவர் ஈலாவுதிலே இவர் சொல்லிட்டுக்கார். நம்பி திருவள்ளி வரதாசன் என்ன சொல்லிட்டுக்கார், நம்புவார் கண்ணின அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் பெண்குருகோ நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே. இது பாசுரம் 11வது பாசுரம். இந்த பாசுரம் முடிஞ்ச உடனே என்ன அர்த்தம் தெரிவிக்கிறான்னா, நம்புவார்பதி இதை நம்புவார்கள், இப்படிப்பட்ட பாசுரங்களை நம்புபவர்கள் வைகுந்தம் காணே அவர்கள் போய் சேரக்கூடிய எது ஸ்ரீவைகுண்டம். இதற்ற ஒரு விசாரமும் உண்டு, அதையும் சேர்த்து ஏதாவது அழகிய மனவாளஜி நாயனாருக்கு வியாக்கியானம் உண்டு, பெரியவாச்சாரனுடைய வியாக்கியானம் உண்டு, நஞ்சியர் வியாக்கியானம் உண்டு, நம்பில்லை வியாக்கியானம் உண்டு. 5 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். நம்புவார்பது வைகுண்டம் தாண்டினேன்னு சொன்னாரு. கடைய சொல்றது இல்லை இல்லை, இவர் என்ன இந்த மாதிரி பேசுறாரு மதுரகவியாளர், தப்பா பேசுறது என்ன. இவர் என்ன சொன்னார், திருமற்றடியின் குருகூர் நம்பி பாவி நின்றுதை பாவிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பகவானை காட்டிலும் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது சொன்னார். அப்படி இருக்கச்சு இந்த கண்ணீர் திருத்தாம்பி யாரெல்லாம் சொல்கிறார்களோ நம்புவார்பதி, யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் திருக்குறுகூர் நகர் காண்பினேன்னு சொல்லணும். வைகுண்டம் காண்பினேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப இவர் பெருமாட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு.
அப்ப இவர்கிட்ட ஆச்சார அபிமானம் இல்லையே. தெருமட்டறியே குருகூன் நம்பின்னு சொல்றச்சு, குருகூன் நம்பி தவிர மற்ற தெய்வங்கள் கிடையாது சொல்றச்சு, என்னமா சீவைக்குண்டத்தை போய் சொல்லுவான்னு சொல்லலாம். சீவைக்குண்டத்துல யார் இருக்கா? சீரன் சீவைக்குண்டம் வந்து இருக்காரு, ஆழ்வார் ஆழ்வார் இருக்காரு இல்லைன்னு சொல்றேன். ஆனா இருந்தாலும் அங்க சீவைக்குண்டத்துல சேரத்தை காட்டணும், இங்க திருக்கூர்மூர் நகர் காண்பினேன்னு சொன்னா தானே இது ஏற்கும். அது இருக்கிறது இவர் என்னமா சீவைக்குண்டம் காண்பின்னு சொல்றாரு ஒரு அங்க கேள்வி கேட்டுட்டார். இது வியாக்கியானத்துல இதுல இல்லை. உடனே அதுக்கு சமாதானம் சொல்ற ஆச்சரியமான பாதம் இல்ல, சீவைக்குண்டம் காண்பியை தான் சொல்லணும், திருக்குறுக்கு சொல்லப்படாதுன்ற. ஏன் என்னமா சொல்லப்படாதுன்னா, ஏன் சொல்ல திருக்குறுகூர்ல தான் ஆழ்வார் இருக்கார், திருக்குறுகூர் தான் ஆழ்வார் நல்லா பண்ணிட்டு இருக்கார். சீவைக்குண்டத்துல என்ன ஸ்ரீரங்கநாத் சீவைக்குண்டநாத் தான் இருக்கான், அங்க என்னமா பண்ணுவாங்க, அங்க போய் அவருக்கு தானே கைங்கரியம் பண்ணணும். இல்ல இல்ல, இங்க இருந்தா 2 பேர் முதலாளியாம். எங்க சீவைக்குண்ட ஒரு முதலாளி தான் இருக்கலாம், 2 முதலாளி இருந்தாலே வம்புதான் வரும். 2 பேரையும் நம்ம திருப்தி பண்ணணும். 2 முதலாளி இங்க யார் 2 முதலாளினா, ஆழ்வார் முதலாளியாம், கேரளாவது ஆதித்யராம் பொலிஞ்சந்தவர் ஒரு முதலாளியாம். அப்ப 2 முதலாளி ஆயிடுச்சு. உபய பிரதானசாரம்னு ஆச்சாரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சாரத்துக்கு தனி கிரந்தம், அது அனுபவிக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையை பூர்ணமா சமர்ப்பிச்சணும். அத்தனை அனுபவம் அழகிய மலபாலத்தரமா நாயனார் கொடுத்துருக்க அந்த அனுபவம் ஈடு ஒரு தனி அனுபவம், ஆச்சாரதே ஒரு தனி அனுபவம் சொல்ல. அதுக்கடுத்து நம்புவாடு வைகுந்தம்னா 2 நிலை இங்க இருக்கு. 2 முதலாளி இருந்தாலே அது 9 தான் வரும். இவர் சொல்றது கேட்கறதா அவர் சொல்றது கேட்கறதான்னு. சீவை கொடுத்து அந்த கஷ்டம் இல்லைன்னு ஏன் சொன்னேன். அந்த சீவை கூட வந்தா முதலாளி இல்லைன்னு. அங்க சீவை கூட நான் முதலாளி இல்லை, இங்க 2 முதலாளி இருக்க முடியாத நான் இங்க சொல்ல மாட்டேன். இங்க சொன்னா பெருமாளையும் பார்க்கணும், ஆளாரையும் பார்க்கணும். 2 முதலாளி இருக்காரு, அங்க ஒரே முதலாளி. ஒரே முதலாளி பெருமாள் மட்டும் தான், அதுக்கு இதுவே தேவையில்லைன்னா இல்ல அங்க பெருமாள் மட்டும் இல்ல. பெருமாள் என்ன பண்ணார், இந்த விபூதி பூர்த்தியா லீலாவி நித்தி பூதி பூர்த்தியா அழி உங்க கையில கொடுத்துட்டோம், நீர் பார்த்து யார் வர வச்சு நீர் பார்த்து கைகள் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அங்க முதலாளி யாரு, சீவைக்குண்டநாதன் இல்ல, ஆழ்வார் தான் முதலாளி. அதனால நம்புவார் கைகுண்ட காட்டின. ஏன் இங்க சொல்லலைன்னா நீங்க அதான் நீங்க ஆழ்வார் ஆதிநாதர் சன்னதி தான் தேவஸ்தானம் தான் போடணும். ஒண்ணு ஆதிநாதர் தேவஸ்தானம் போடணும், இல்ல நம்மாழ்வார் தேவஸ்தானம் போடணும். இந்த தேவஸ்தானம் என்னென்ன போட்டுக்கோம், ஆழ்வார் ஆதிநாதர் தேவஸ்தானம் தான் போட்டுக்கோம். அப்ப 2 பேரும் முதலாளி வந்து இல்லையா. அப்ப எப்ப 2 பேர் வந்துட்டோ இங்க வந்த வம்பிக்கலாம், இங்க வேண்டாம் நேர சிவை கொண்டு போயிடலாம். அங்க ஒருத்தர் தானா, ஒருத்தர் தான் இருக்கா சுவாமி, வேற யாரும் கிடையாது. யார் ஒருத்தர், சுவாமி நம்மாழ்வார் தான். சர்வத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். நீர் பார்த்து ஆழ்வு, நீர் பார்த்து அந்த ஆத்தியஸ்தன புலபதே ரகுலாபிராமும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தம், அப்படிப்பட்ட பிரசன்ன ஜன கூட்டஸ்தம் பிரதக்தேசி பராமர்சம் தெரிவித்தாங்க. இது சொல்ல வந்தா அப்படிப்பட்ட நம்புவார்கள் வைகின்ற காரணம். ஆனா அந்த அர்த்தத்தை இங்க சொல்லல. இங்க என்ன சொல்லுவாருன்னா, நம்புவாருக்கு வைகுண்டம் தானே யாரெல்லாம் கண்ணின் திருத்தாம்பை செவிக்கிறார்களோ அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் ஸ்ரீ வைகுண்டம் முதல் நிர்வாகம். அடுத்து 2வது நிர்வாகத்தினார் நம்புவார் பதி வைகுண்டம் காட்டினேன். இது கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கிரிய செஞ்சொல்லே. அது போல கேட்டு ஆறார் வானவர்கள் திருவாரூரை கேட்டாலாம். யாரு வானவர்கள், யாரு நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் திருவாரூரை கேட்டு முடிச்சதுக்கு கேட்டு ஆறார் திருப்தியே அடையலாம். அவ்வளவு மோசமா இருக்கான்னா இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும். இந்த தனு மாதம் வந்துட்டனால கச்சேரி பண்ணிட்டா இருப்பாங்க, நிச்சயம் எழுதி கொடுப்பா ஒன்ஸ் மோர் மறுபடியும் பாடுங்க மறுபடியும் பாடுங்கன்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி அதான் ஒன்ஸ் மோர் முதல்ல ஒன்ஸ் மோர் வந்து அங்கதான் சீவை கொண்டுக்கிற சீவை கொண்டுக்கிற உண்டான்னு கேள்வி வேண்டாம். ஏசியம் சொல்லிட்டார், சீவை கொண்டு எந்த பாஷையில பேசுவார், சீவை கொண்டு இங்க சமஸ்கிருதம் பேசுவாளா தமிழ் பேசுவானா, அங்க தமிழ்ல தான் பேசுவான்னு ஜெயதீன் சொல்லிட்டார். அவர் சர்வதந்திர சுதந்திரம் பேரு. அங்க அஸ்திகத்துல அதாவது தமிழ்ல தான் பேசுவார். 2வது தமிழ்ல பேசுறபடியாலே கேட்டு அவர் தமிழ் பாஷையில திருவாரூரே கேட்டுப்பா கேட்டு இருக்கிறபடியாலே கேட்டு ஆறார் வானவர்கள் இனிமே திருப்தி ஏற்படல செவிக்கினிய செஞ்சு முடிச்சார். இது முதல் நிர்வாகம். 2வது நிர்வாகம் இப்ப கேட்கிறவா திருப்தி அடைந்த முதல் நிர்வாகம். 2வது நிர்வாகம் சொன்னார் கேட்டு ஆறார் வானவர்கள். கேட்கிறவா யார் இருக்காளோ யார் யார் ஆறாறுல கேட்பவர்கள் யார் யார் அவர்கள் வானவர்கள் அப்படின்னு திருவாரூர் கோச்சி ஆகிட்டு இருக்கு. அதை கேட்டிருக்காங்க, கேட்டு இருக்கிறவாறே நித்தியசூரிகள். நீ அந்த போக வேண்டாம், முதல் அர்த்தம் நித்தியசூரிகள் அர்த்தம் வச்சுட்டு அவ திருப்தி ஏற்படுற அத்தனதும் கேட்டு ஆறார் ஆறார் ஆறான்னு சொன்னார் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம்
அங்க போகடா சுவாமி, இங்கதான் திருவாரூர் நடந்துட்டு இருக்கு, அந்த லோகத்துக்கு வேண்டாம். இங்க யார் கேட்கிறாளோ அவாலே நித்திய சூரிகள். இதுதான் கேட்டு ஆறாவானவர். அதே போல இங்க யாரெல்லாம் கண்ணி பேசாம சொல்றாளோ நம்புவார் பதி தீவை கொண்டு போறா அப்படின்னார். முதல் நிர்வாகம். ரெண்டாவது கேட்டு கண்ணின், அதாவது நம்புவார் பதி அவ இந்த கண்ணீர் பேசாம யார் நம்புகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடமே தீவை கொண்டனர். இது இரண்டாவது நிர்வாகம். முதல் நிர்வாகம் என்னது, இது யார் போறா சொல்றாலோ யார் கேட்கிறாளோ அவ போய் சேரக்கூடியது சீவை குண்டம். இப்ப சீவை குண்டம் தனியா ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு இவ கலந்து போறான்னு அர்த்தம். முதல் நிர்வாகம். இரண்டாவது நிர்வாகம் தனியா ஊர் இல்ல, இவ இருக்கிற இடமே சீவை குண்டம். இது இரண்டாவது நிர்வாகம். அப்படின்னு அர்த்தம், நம்புவார் பதி யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அந்த பதி அந்த இடமே அதுவே சீவை. ஒரு சீவைத்துவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த பார்த்து பெருமாள் எழுதணும். நீ பெருமாளை தேடிட்டு போவானோ, அதனால்தான் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கின்றார் மதுரகவியார். திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோட திருவருக்காந்தன் நான் எப்படியாவது மதுரகவியாழ்வார் சேவை சாட்சித்தா தேவையானதுக்காக என்ன பண்ணார்னா அந்த மதுரகவியை சேவைக்கு சேவை கொடுக்கணுன்றதுக்காகவே நான் ஓடி வந்தானா. இவர் பிரார்த்திக்கவே இல்லை, பிரார்த்திக்காம இல்ல செய்தி மதுரகவி சேவைக்காக ஒரு சீவைக்குவன் இருக்கிற இடமே சீவை குடும்பமாக ஆகிறது. அதான் நம்புவாபதி வைகுந்தம் காமினேன்னு கொடுத்தார். சொல்லியாச்சு. கேட்ட உடனே பதில் கேள்வி கேட்கிறார். உடனே கேட்கிறார், திருவள்ளுவர் நாடு இந்த வார்த்தை சொல்லிட்டார். திருவள்ளுவர் நாடு தாசன் இந்த வார்த்தை சொல்லிட்டார், நம்புவார் பதி வைகுந்த காமினேன். உடனே அவர் விஷயம் கேட்கிறார், என்னமா ஆகும், இதான் நீலா உறுதியாச்சு, இதான் இரு தர்மம் ஞானமாச்சு, இந்த லோகமே சீவை குண்டம் ஆகுமா? அந்த லோகம் சீவை குண்டம் தான் வாக்கு தான் ஒத்துக்கிறேன். இந்த லோகம் என்னமாகும்? அது எப்படி நித்திய பூஜை நீலா பூஜை ஆகுமா? நீலா பூஜை நித்திய பூஜை ஆகுமா? நீலா பூஜை ஆச்சு இது நித்திய பூஜை ஆகுமான்னா அது சீவைக்குன்னு மாறிடுவான்னா இது எது போலன்னா நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பின்னு ஆழ்வா பாட்டு. நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி போலவான்னா அது போல என்ன நரகமே சொர்க்கமாகுமா? அங்க போய் ஒரு வார்த்தை எம்ம பக்கத்துல இருக்க ஒரு வார்த்தை, இந்த கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஒரு பகவான பேரை சொன்னாலும் அங்க இருக்கிறோம் ஓகோன்னு கொண்டாடுறோம், அது சொர்க்கமாயிருக்கும். அந்த மாதிரி கண்ணீர் திருத்தாம சொல்லியாச்சுன்னா இது அதே போல என்னது நித்திய பூஜையை நீலா பூஜை கண்ணீர் திருத்தாம சொல்லப்பட்டால் நித்திய பூஜை ஆயிடும் அப்படின்னு பாட்டு இருக்கா இல்லையா சுவாமி? இது என்னமாகும் அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு அதுவா சொல்ல முடியுமான்னா அது சொல்ற சுவாமி சமாதானம் சொல்ற யாரு? திருவள்ளி வரநாடுகாக சமாதானம் சொல்றார். உண்டேன்னு எப்படி நித்திய பூஜை சொல்ற கேளு. எப்படி புறத்தாழ்வாருடைய திருக்குமார பட்டர் அவதரித்த போது எப்ப அவதரித்தாரோ அப்போது இந்த நீலா பூஜைக்கும் நித்திய பூஜைக்கும் நடுவில் சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவர் இடிச்சு தட்டார். 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கார். இது தனி அறை, அது தனி அறை. 2 அறை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காச்சே சாமி, இந்த அறையில நீங்க இந்த உள்ளுக்குள்ள நீங்க அந்த உள்ளுக்குள்ள நீங்க இருக்கலாம் அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. நம்ம இறங்கினா படிக்கல 2 ஒன்னா என்ன பண்ணா சவத்தை எடுத்தாச்சுன்னா இந்த அறை வந்து 2 ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி நீலாது பூஜைக்கும் நித்தியா பூஜைக்கும் ஒரு சுவர் இருந்துதான். அந்த சுவர் என்ன பண்ணாருன்னா பராசரமற்ற அவதாரம் பண்ணாரோ இல்லையோ அந்த சுவத்தை இடித்து தள்ளிட்டார். இப்ப நீலாது பூஜை வேற இல்ல, நித்திய பூஜை வேற இல்ல. அப்ப நம்புவார்படி வைகுந்தம் காண்மினே இந்த வார்த்தை எம்பெருமானோர் அவதாரம் பண்ணா எடுத்து தட்டா சொல்ல, கூரத்தாழ்வார் அவதாரம் பண்ணா இடிச்சு தண்டான்னு சொல்ற, மணவாளமாவன் அவதாரம் பண்ணா இடிச்சு தண்டான்னு சொல்ற. இப்ப பராசர பக்தருக்கு உண்டான வைபவம் என்னன்னா லீலா விபூதியை நித்திய விபூதி ஆக்கப்பட்ட அளவுக்கு ஒரு சாமர்த்தியமான ஒரு சக்தி யாருக்குன்னா பராசர பக்தர். முன்னோர்கள் தெரிவிப்பாலாம். இன்னும் 32 வருஷ காலம் தான் அவருடைய காலம். இங்கே சிறு வயதே அவர் திருநாட்டை அலங்கரித்து விட்டார். அவர் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் சீவை குண்டத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் படிக்கட்டே கட்டி இருப்பது தெரிவிப்பார்களா பூர்வர்கள். இது குருபரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சீவை குண்டத்துக்கு தான் நாம் இங்கே தீர்ந்து போயிட்டு வரோம், திருப்பூர் போயிட்டு வரோம், சிவபுரம் போயிட்டு வரோம். அதே மாதிரி சீவைக்கு போயிட்டு வரேன், படிக்கட்டு தான் இருக்கேன். பராசப்பட்டிருக்கையா சீவைக்கு போயிட்டு வர சொல்லிட்டு கொண்டு ஒரு செய்தி வருவோமா? அந்த அளவுக்கு படிக்கட்டு கட்டுற அளவுக்கு சாமர்த்திய பராசரப்பட்டதுன்னு தெரிவிப்பாங்க. இது நம்பி திருவள்ளி வர்றா அப்படி இருக்கச்சே அதைத்தான் தெரிவிக்கிறேன். இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஊரும் அந்த ஊரும் கிழக்கு பக்கம் இது ஊரு மேற்கு பக்கம் இந்த ஊரு 2 சவத்தை கட்டிட்டான். அந்த சவத்தை எடுத்து கிழக்கு மேற்கும் ஒன்றாக இருந்தது. 2 தேசம் இருந்தாலும் கேள்விப்படுறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிதான் கிழக்கு தேசம் ஜெர்மனின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சோத்தை கட்டிட்டான். சோத்தை கட்டினா ரொம்ப நாளா கட்டப்பட்டு இருந்தது. கட்டப்பட்டு சோத்தை இடிச்சுட்டா. ஓஹோ நீ 2 பக்கத்துக்கு இங்க தந்து போயிட்டாரு. அதே போல நித்திய பூதி லீலா பூதியும் சுவர் இருந்தது.
சௌரங்க என்ன பண்ண போறாரு, அதை போனா இந்த திட்டாவது உட்காது ஒரு பிரியத்துக்காக தெரிஞ்சுங்க. ஓஹோ, அப்ப அதுதான் அப்ப பண்ணத்தான் இதை பண்ணாரான்னா இது பண்றது சாமானிய காரியம் இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. எது சொல்லுவதுன்னா நேரா போனார் அந்த சவுத்தை இடிச்சிட்டார். சவுத்தை இடிச்சுன்னா நம்பு பார்வதி வைகுந்தம் காரணம் சொன்ன உடனே சவுத்தை இடிச்சு சொல்லிட்டார். அப்ப அது போல நீராவது இழைச்சு நடுவில் பட்டர் கண்ணி விட்டு தள்ளிட்டார். தள்ளுடனே இனிமே நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினை திருவள்ளுவராக தெரிவித்தார். இதுதான் ஆச்சரியமான வார்த்தை. இந்த வார்த்தை என்ன தெரிவிக்கிறார்னா, பட்டர் திருவடிகளை பிடிச்சிருந்தா நம்பி வைகுந்தம் காண்பினை. நம்பி வைகுந்தம் என்ன நிச்சயம் பேரு தப்பா என்று உறுதி பரிபூர்ணமா இருக்கும். ஏன்னா பட்டர் பார்த்து என்ன கொடுக்குறாரு அவரை சொல்றாரு, நாமே அவர் யாமே அவர் யார் சொல்றார், எம்பெருமானா சொல்றார், நாம் வேறல்ல பராதர பட்டர் வேறல்ல, நாமே அவரானபடியாலே அதனால எம்பெருமான ஒரே உடையவர் திருவிழையை சொல்லி கொண்டோம். இப்ப அவரே பட்டர் தான், அவரே சேர்த்துக்க வேண்டியதான். அதைத்தான் இங்க நம்புவார்படி வைகுந்தம் காமினே. வைகுந்தம்னா இதுவே நித்திய விபூதியாக ஆக கடவுது. ஒண்ணு வேண்டாம், நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும்னா சில நேரத்துல சேவா காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிக்கின்றே. ஏன்னா இந்த அனுபவம் இருக்கிறவாளுக்கு தான் அடிக்க சொல்ற அர்த்தம் புரியும். அனுபவம் இருக்கச்சே சில பாசமும் வரைச்சு அந்த அர்த்தம் மனசுல பட்டு விட்டனாலே இவ இங்க இருக்கிறதாதான் இவன் நினைவு இருக்காது. சீவை கொண்டு இருக்கிற மாதிரி தான் நினைவு இருக்கும். சில பேர்னா ஒரு 10 நாள் உற்சவத்தை எங்கே போயிடுவா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன், சுவாமி இத்தனை நாள் நல்ல அனுபவம் இருந்தது, இனிமேல் மறுபடியும் நரகத்துக்கு வரேன்னு. இதே லீலா பூஜை அதுவும் சீவைக்குள்ள நித்திய பூஜை என்ன ஸ்ரீரங்கம், அதுவும் லீலா பூஜை. ஆனா அங்க இருக்கச்சே ஒரு அனுபவம் கொடுக்குறா இல்லையா. இப்ப நமக்கே இந்த அனுபவம் நித்திய விபூதி அனுபவம் போல இருந்ததுன்னா ஒண்ணுமில்லாத நமக்கு அங்க போனதுக்கு இந்த ஞாபகம் வராமையா இருக்கு, இந்த எண்ணெல்லாம் வராம இருக்கு, தாராளம் வரும். ஐயோ பிள்ளையான என்ன பண்ணா அந்த சொத்தை கொடுத்தனே, அவன் பணம் கொடுத்தானா இல்லையா தெரியல, இவன் வட்டி கொடுத்தானா இல்லையா தெரியல, இதை சரி பண்ணானா எத்தனை வருது. அப்படி இருந்தும் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறான்னா, ஆனா இங்க அவளுக்கு எந்த அனுபவத்துல நச்சித்தாகா மத்தியத பிராணாகா போதையம் கருத்து உண்ணும் சோறு வருகிலே திங்கும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய அவளுக்கு இந்த அனுபவமே பூர்ணமா இருக்கிறபடியாலே இதுவே அதைத்தான் சொந்தபடியாக வேதம் நூல் பராயங்கள் பார்த்துருக்கு, அது கட்டு பார்த்து தெரிவிக்கிறார். அப்ப இது என்னன்னா அங்க போய் பண்றது பங்கீர்ல இந்த இங்கேயும் கைஞ்சிட வேண்டாம். இப்ப எங்க கைஞ்சிடும், ஸ்ரீரங்க தானி ஒரு கைஞ்சரியமே போரும் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கைஞ்சரியம் நம்புவார் படி வைகுந்தங்கள். ஆனா இந்த வார்த்தையை அந்த வியாக்கியானத்துல இல்லை, இங்க எடுத்திருக்காரு. அதனால சொன்னேன், இந்த வியாக்கியானத்துல இல்லாத வார்த்தை எல்லாம் இந்த வார்த்தை மாதிரி வரும். அங்க எத்தனை தான் சில தரம் இதுக்குள்ளதான் வரும் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான வார்த்தை 207வது வார்த்தை தெரிவித்தார். அதுக்கடுத்து 213வது வார்த்தை. 213ஆம் வார்த்தை, அப்பன் ஆழ்வாருடைய அந்திம தசையிலே சீபாதத்திலே செவிக்க பெற்றேன் எனக்கு இதாம்சம் அருளி செய்ய வேண்டும் என்று பட்டருக்கு விண்ணப்பம் செய்ய ஊரையும் சுவாட்சத்தையும் விட்டு மேற்கு நோக்கி ஒரு விட்ட போதே இதாம்சமாற்றது சொல்ல வேண்டுமோ என்று அருளி செய்தார். இதுவும் ஆச்சரியமான விஷயம் இருந்தால் நிறைந்த வரை பார்த்துக்கலாம். அதாவது அப்பன் ஆழ்வாருடைய, அதாவது திருவரங்கத்துக்கு கிழக்கு ஒரு ஊர், அந்த ஊர்ல அப்பன் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு அப்பன் திருநாமம். அவர் குரத்தாவடி திருவிழி சம்பந்தி. குரத்தாவடி திருவிழி சம்பந்தியா இருக்கிறதுல குரத்தாள் பிரணவத்துக்கு போச்சு அவர் புறத்து வரல, முதல் நிலை. ரெண்டாவது, அவர் இப்பவுமே குருவாச்சாரியருக்கு ஆச்சாரிய புருஷாவுக்கு சிஷ்யாவை என்ன பண்ணுவான்னா அந்திம தசை வார்த்தை கேட்பான். எப்பவுமே நல்ல ஞாபகம், அந்திம தசை வார்த்தை கேட்பான். அந்த அந்திம தசையில ஒரு வார்த்தை கேட்டுட்டு, அப்ப அந்திம தசை வார்த்தைன்னா அப்ப கேட்கக்கூடிய 6 வார்த்தையில அந்திம ஸ்துதி வர்ஜனம் இருக்கு. அந்திம ஸ்துதினா அந்திம காலத்திலே அவனுடைய நினைவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்ப இவர் அந்திம தசை காலத்துல ஒரு வார்த்தைன்னு என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல என்ன வார்த்தை சொல்லணும் அதை வார்த்தை எல்லா காலத்துக்கும் அர்த்தம். இப்போ அந்தம காலத்துக்கு வேற வார்த்தை. ஒரு குழந்தை தாயாட்ட போச்சு, அதாவது தனக்கு ஏதாவது தேவைன்னா அப்ப வார்த்தை வேறையா இருக்கும், அதான் என்ன பண்ணணும்னா தன் வார்த்தை வேறையும். அந்த மாதிரி இல்லை, அந்திம காலத்துக்கும் அதே வார்த்தை தான், ஆரம்ப காலத்துக்கும் அதே வார்த்தை தான், மத்தியம காலத்துக்கும் அதே வார்த்தை தான், எந்த காலத்துக்கும் அதே வார்த்தை தான். வார்த்தை மாறப்படுறது கிடையாது. எப்போவும் அதே கயம் தான். தயத்தை மாற்றி சொல்லப்படுது. சீவைக்கு போனோம்னா அதே கயம் தான், இங்க ஆச்சார சம்பந்தம் இருந்தாலும் அதே கயம் தான், சம்பந்த ஆளுக்கு கூட அனுபவம் இருக்கணும்னா அதே கயம் தான்.
அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப அந்திம வார்த்தை தான் என்ன கேட்கிறார் நஞ்சிய பெரியவர். அந்த பெரியவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அந்திம வார்த்தையை அவர் கவி நஞ்சியரை போய் பிரார்த்தித்து கேட்கணும்னு அவர் ஆசை. ஆனா அவருக்கு தள்ளாம படுத்த படுக்கையா இருக்காரு. ஆனா சிஷ்யெல்லாம் பார்த்து நந்தியை சொன்னார், சுவாமி காய்ச்சல் ரொம்ப நாளை கேட்டுக்காரு, அவர்னால தள்ளா முடிஞ்சது, அந்திம வார்த்தை மட்டும் கேட்கணும் ஆசையா இருக்காரு, பாவம் அப்படின்னா. சரி இந்த சிஷ்யனா இருக்கானே, சரி ஒரு தடவை அந்திம வார்த்தை அவனை கட்டாட்சிட்டு வரலாம், பகவான் மோட்சம் கொடுக்க சொன்னா பிரார்த்திக்கலாம் சொல்லிட்டு நேரம் கிளம்பி வந்தா நேராவத்தை வந்து அவர் தள்ளாமையால எழுதுகிறார். எழுதுக்க வேண்டாம் அப்படியே பட்டுங்க, அப்படியே மானசீகமா ஜெயிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டார் நந்தியை. சரி ஜெயிச்சுட்டார். அப்ப ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ சிலதெல்லாம் விட சொன்னேன், சிலதெல்லாம் பத்த சொன்னேன், எதுக்கு சுருமா சொன்னேன், விட சொன்னேன் பத்த சொன்னார், விட்டது உபாயமா பத்திரது உபாயமான்னு கேட்டார். நந்தியை தள்ள அடிச்சினார். இத்தனை நாள் உபன்யாசம் கேட்டதை தவிர இன்னும் புரிஞ்சுக்கிட்டேங்க. விட்டதும் உபாயமாகாது, பத்திரதும் உபாயமாகாது, விடுவித்து பத்தி விட்டுவனே உபாயம்னு தெரிவித்தார். அதே போல அந்திம வார்த்தை ரொம்ப முக்கியம். இவர் அப்படிப்பட்ட அந்திம வார்த்தை இவர் வாங்கிக்கல, யார்ட்ட புறத்தாழ்வார்ட்ட வாங்கிக்கல, அப்பன் என்ற பெரியவர் வாங்கிக்காதபடியால அவரை திருக்குமாரன் பராதரப்பட்ட வேண்டுகிறார். இப்ப பராதரப்பட்ட சொன்னோம் 6 பேர் நமக்கு அருகால திருவண்டே தொழுதேன் உன்னை தான் பார்த்துவோம். இப்ப 6 பேர் உயர் யார் 6 பேர்? 6 திருவடிக்கு பிரதான ஆச்சாரியன் திருவடி 2, ஆதாவுடைய தர்மபுத்தி திருவடி 2, ஆதாவுடைய புத்திரனுடைய திருவடி 2. இப்ப ஆதாவுடைய புத்திரன் யாரு? பராதர பட்டர். அந்த திருவிழியை பிடிச்சிக்கணும், அந்த திருவிழி பிடிச்சிட்டு பிரார்த்திக்கிறார், எமக்கு அந்திம தசை உங்களுடைய தகப்பனாரும் ஆச்சாரியன் தான் பெற்றுக்காதபடியால இப்போது அந்திம தசைக்கு ஏதாவது பஞ்சமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ரொம்ப ஆதரவோடு கேட்கிறார் பராதர பட்டர். யாரு? அப்பன் என்கிற சுவாமி. அப்ப அவர் தெரிவிக்க இவர் இருந்திருக்க ஆசிரியர் கிழக்கு பக்கம் இருக்கார், மேற்கு பக்கம் ஸ்ரீரங்கம் இருக்கு. ஆனா கிழக்கு பக்கம் ஒரு ஊர்ல இருந்துருக்கார் அப்பன்றவர். அந்திம தசையில வராதபடியால புறத்தாழ்வாடைய அவர் தரவத்துக்கு இவர் அந்திம வார்த்தை அவர்கிட்ட கேட்டு வாங்காதபடியால பராசரத்தில் கேட்டிருக்கார். அப்ப அவர் சொன்னார், ஆசீர்வாதம், நீ இப்ப அந்திம தசை உனக்கு தேவையில்லை, அந்திம வார்த்தை உனக்கு தேவையில்லை என்ற தேவரை சொல்ல வேண்டும் விண்ணப்பம் செய்ய, உமக்கு நாம் தனியாக இடம் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை என்றார். உமக்கு தனியா இடம் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை என்றார். புறத்தாழ்வான கொடுத்துப்பாக்கு ஒருவேளை இவருக்கு நேரே ஆச்சாரம் புறத்தாழ்வது, இவர் வந்து புறத்தாழ்வாடு திருக்குமாரன், அது அர்த்தம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஏன் சொல்ல வேண்டாம்னா, எப்ப நீ உன்னுடைய ஊர்ல கிழக்கு பக்கம் இருக்கு, உன்னுடைய ஊருக்கு உன்னுடைய ஊர் நல்லா பசுவதா இருக்கு, நன்னதா இருக்கு, நன்னதான் வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா அப்படி நன்னா வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆச்சாரம் பிரிந்து தன்னால் இருந்திருக்குமே என்கிற எண்ணம் ஏற்பட்டு திருவரங்கநாதனை சேவிக்கணும், ஆச்சாருடைய இசாம்சத்தை கேட்கணும்ன்ற எண்ணம் விட்டு நீ கல்வி அண்டியணும். அப்பவே இசாம்சம் உனக்கு கிடைச்சிட்டு இனிமே தனியா ஒரு இசாம்சம் நான் கொடுக்க வேண்டாம். எப்பவுமே நேர அங்கிருந்து கிளம்பி நம்ம திருமால் சன்னதிக்கு வந்தாச்சு, இந்த ஆச்சாரம் திரும்ப வந்தாச்சு, இனிமே உபதேசம் வேண்டாம், உபதேசம் வேண்டாம். ஏன் உபதேசம் வேண்டாம்னா, உபதேசம் கேட்கப்படாத அர்த்தம் இல்லை, அந்த நிலைக்கு வந்தாச்சுனாலே என்னுடைய மனசெல்லாம் மாறி போயிட்டு ஒரே ஒரு திட்டம் சொல்றேன். அங்கிருந்து கிளம்பினான் பீஷ்ணன். கிளம்பினோட நேர கிளம்பி வந்தான் சமுத்திரத்திலே தானவன் நேரா நிவேதித்த மாம்சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரஞ்சாய ராகவாய மகாத்மனைக்கு நேர ஆமந்திரத்தில் வந்து விழுந்தான். விழுந்த உடனே வால்மீகி தெரிவிக்கிறார், கிழமைக்கு லங்கையை திறந்தான். என்ன திறந்தான்? சொத்தை திறந்தான். அது மட்டும் இல்ல, பத்தினியை திறந்தான், தன்னுடைய அண்ணனை திறந்தான், ராஜ்யத்தை திறந்தான், எல்லாத்தையும் திறந்தான். திறந்து நேரா இங்க வந்து இருந்துதான் ராமந்திரில வந்து விட்டான். வால்மீகி அவருக்கு பட்டம் கொடுக்கிறார், அந்தரிட்ச கத ஸ்ரீமான், அந்தரிட்ச கத ஸ்ரீமான் கொடுக்கிறார். சீமான்னா செல்வத்துக்குரியவன். இத்தனை நாள் செல்வம் இருந்தது, தம்பியானபடியா செல்வம் இருந்தது, ராஜ்யம் இருந்தது, மனைவி இருந்தா, மக்கள் இருந்தா, எல்லாமே இருந்தது. இப்ப ஒண்ணுமே கிடையாது. 4 கூட இருக்கக்கூடிய 4 பேரை வந்திருக்கான், ஒரே ஒரு கதையை எடுத்துட்டு கூட 4 பேரை வந்திருக்கான், அவ்வளவுதான். மனைவியை திறந்தா, மக்களை திறந்தா, அத்தனை திறந்தாச்சு, ஒரு செல்வம் கிடையாது. இனிமே உங்களுக்கு செல்வம் இல்லைன்னு தெரியாது. நீ என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த போரடிக்காம போ, நீ நல்லவன்னு பேர் எடுத்து அதனால கொல்லாம விட்டுட்டேன். இத்தனை தூரம் அவன் தொடர்ச்சி அமைச்சிருக்கான் ராவணன். இத்தனை தூரம் பண்ணிருக்கே, இத்தனை நாள் இல்லாத சொத்தா எங்களுக்கு இப்ப சொத்தே இல்லை. ஆனா இப்ப சொத்து இருக்கு, அப்புறம் அந்தரிச்சகத சீமான்னு சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் ஆபாச பந்துக்கள். எது? சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வகம் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே ஆகாதுங்க. நாராயணன் தான் பிராப்த பந்து, நமக்கு தேவையான யதா நாராயணக, மாதா நாராயணன், தாத்தா நாராயணன், தர்மம் சுகுர்த்து அனைத்தும் நாராயணக. அப்ப அந்த நாராயணன் தான் பிராப்த பந்து. அதை தவிர மற்றொரு பந்து இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க.
எப்ப அதெல்லாம் பந்துக்கள் இல்லையோ நினைச்சானோ அடுத்த கிழமை என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு செல்வத்தை உடையவன் வந்துட்டு. இத்தனை நாள் செல்வம் இருந்ததுன்னா அது செல்வம் இல்லை, அதெல்லாம் ஆபாத பந்து. இன்னைக்கு இருக்கு நாளை ஐஸ்வர்யம், இன்னைக்கு இருக்கு நாளை போறது. உண்மையான செல்வம் இது, உண்மையாகுது அவன் தானே. அப்படி இதுதான் நாராயண பந்தத்தை காட்டுகிறார். ஓம் நரகா நமகா நாராயணாய திருமந்திரத்தில் நாராயண சப்தம் அவன் தான் பிராப்த பந்துன்னு சொல்றது. மற்றெல்லாம் பந்துக்களே கிடையாது. எந்த பந்துவாகுது? ஏன் இது பிதரம் மாதரம் தாராம் புத்திராம் பந்து சகியும் குரும் ரத்னானி தனதான்யான் சேத்ரானிக்க கிருதானிக்க அத்தனையும் விடுனர். பிதரம் மாதரம் தாராம் புத்திராம் பந்து சகி குரு அத்தனையும் விட்டுன்றார். எம்பெருமானார் விசாரிச்சிருந்தார், என்ன மாதா விடுன்றார் பிதா விடுன்றார் எல்லாரும் விடுன்றார். ஆழ்வார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கொண்ட வேண்டிய மக்களும் குற்றத்தவர்களும் கண்டது ஒரு மற்றதல்லால் காதன்மற்றி யாரும் இல்லை. அதுக்கு முந்தினவாறு தான் நல்ல கோட்பாட்டு சொன்னார். ஆனா இப்ப என்ன தெரிஞ்சுக்காரு, எல்லாத்தையும் விடுவிடுங்கன்னா ஆபாத பந்துக்களாக தான் உண்டு. பிராப்த பந்துவான என்ன எடுத்துக்கோ. பிராப்த பந்துன்னா சாஸ்திரத்தபடி பகவான் உண்டு ஒத்துக்கொண்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சீவைஷ்ணவனா இருந்தார். ஒரு சொல்றேன், எம்பெருமானார் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார், சன்னியாசாசம் எடுத்துட்டார். சன்னியாசாசம் எடுத்துக்கிறார். என்னன்னா கோயில் குளத்துல போய் நிற்கணும், இந்த கழுத்தளவு ஜலம் இருக்கணும். ஜலம் இருக்கிறது சஞ்சஸ்தம்பதா 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 அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையும் விட்டு திறக்க எல்லாத்தையும் விட்டு திறந்து சொல்லணும். ஆனா அவர் ஒன்று சேர்த்துட்டார், என்னுடைய முதலியாண்டான தவிர வேறு எல்லாரும் விட்டுறேன். முதலியாண்டான் யார்? மருமன், தன்னுடைய சகோதரியின் மகன் மருமன். அப்பனா இவருக்கு ஒன்றும் இந்த மாதம் போடப்படுறது வந்த பாதம் சரீர சம்பந்தம் போடப்படணும். சரீர சம்பந்தத்துக்காக பரம சீவைஷ்ணவன்றதுக்காக அந்த பந்தத்தை ஏற்றுந்தார தவிர அப்ப அப்படிப்பட்ட பந்துக்கள் உத்தேசர்கள். ஆனா ராவணனை போல இருக்கக்கூடிய பந்துக்கள் உத்தேசர்கள் அல்லர்கள். அதே போல இங்க அப்பன் என்கிறது சுவாமி என்ன பண்ணார், இத்தனை நாள் தன்னுடைய ஊர்ல இருக்கிற கிழக்கு பக்கம் திருவரங்கத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற ஏதோ ஊர்ல நன்னதான் இருந்தார், ஒன்னும் காட்டவில்லை. ஆனா அதெல்லாம் ஆபாத பந்து நினைச்சு உடனே நேரா ஆச்சாரிய திருவடிதான் பிராப்த பந்து, ஸ்ரீரங்கநாதன் தான் பிராப்த பந்து நினைச்சு எப்ப வந்தாரோ அப்ப வந்த உடனே என்ன ஆச்சு, இனிமே இட்டாம்சம் உனக்கு தேவையில்லை, இட்டாண்டம் தேவையே இல்லை. அதுவே இட்டம் எது போல எப்ப அந்தரிச்ச கதை ஸ்ரீமான்னு சொன்னாரோ செல்வத்து உடைய இத்தனை செல்வம் இல்லை. இப்ப செல்வம் வந்துன்னா ராமன் என்கிற செல்வம் தான் உண்மையான செல்வம். அதே போல ஆபாத பந்துக்களை தொடர்ந்து அப்ப பெருமாள் பந்து நோக்கினாலியா, அதே போலதான் இங்கேயும் ஊரையும் விட்டு ஸ்வஸ்தானத்தை விட்டு திருவரங்கு வந்தாயே அதே போல குலஜகரக புஷ்யத்தே எத்தனகரே ரங்கயாத்ரா தினே தினே. தினமும் ரங்கயாத்திரை போகணும். போறாருன்னா போனதே இல்லை, என்ன போனாரு போன புஷ்யத்தையே சொன்னகரே ரங்கயாத்திரை குலஜகரா தினப்படி ரங்கயாத்திரை நோக்கி போக வேண்டியா. இதைத்தான் நம்ம கிளம்பி காத்தால எழுந்து கட்சி இதுதான் பண்ணணும். நம்ம எழுந்து கட்சி அருகி அடிகடி மெல்ல எழுந்து அரியன்ற பேரவம் அரியகன் 7 தடவை சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்து மெல்ல எழுதிடும். திடீர்னு எழுதிக்கூடாது. ஏன்னா பிரகலாதன் மலையிலேருந்து உருட்டி விடுறான், இறங்க எடுத்துட்டு அவருடைய ஆட்கள் தான் உருட்டி விடுறான். உருட்டி விடுறச்சு கீழே விழுந்து பிராணம் போகிறதுன்னு பயம் இல்லை எனக்கு. அப்படியே தன்னுடைய திருமாவளத்தை அணைச்சி படிச்சுட்டான் குடிச்சுட்டான். என்னன்னா மாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருநீரில் இருக்கக்கூடிய இந்த மாட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ ஏதாவது ஆபத்து வந்துடுமோ. இதுதான் பிள்ளைவரங்கா வல்லதாக சொல்லுவார். கையில கத்தி பிடிச்சிருப்பார். அவர் இந்த குலத்தை சொல்லுவார், மல்யுத்தர் மல்லர்களுடைய வந்தத்தை வந்தவர். அவர் கத்தியை பிடிச்சிட்டே பெருமாள் மாதிரி இப்படி போயிட்டு போறான். பெருமாள் பிறப்பார் இப்படி போயிட்டு போறான். இவர் யஜ்ஞமூர்த்தி என்றபடி அருளாள பெருமாள் என்பவரார். அவர் பார்த்து கேட்கிறார், பார்த்து இந்த கத்திக்கு என்னைக்கா வேலை உண்டான்னு கேட்டாராம். இந்த கத்தி என்ன பண்ண போறது, எதுக்கா வேலை செய்யணுமா அந்த கத்தியினார். இந்த கத்தியும் வேலை செய்யாது, உங்க திருநண்டமும் உங்களுடைய பவித்திரமும் வேலை செய்யாதுன்றார். யாரை பார்த்து? அருளாள பெருமாள் பார்த்து சொல்றாரு. யாரு? பிள்ளைவரக்கா வருதாரு. இந்த கத்தியும் வேலை செய்ய போறதில்ல, அந்த திருடம் ஜலபவித்திரம்னு பேரு, உங்களுடைய ஜலபவித்திரமும் வேலை செய்ய போறதில்ல. நம்பெருமாள் தான் மட்டத்துக்கு கொடுக்க போறான். ஆனா இந்த கத்தியை எதிர்ப்பு வச்சிருக்கேன், அவனுடைய திருமேனிக்கு ஏதாவது வாட்டம் ஏற்பட்டால் என்னை நான் மாய்த்துக் கொள்வேன்றதுக்காக தான் இந்த கத்தியை பிடிச்சிருக்கிறது. அதான் அந்த திருமீன் அத்தனை சௌக்கியமா இருக்கணும் பாக்குறா இல்லையா, அதைத்தான் இங்க சக்கலாதாரணம் பண்ணார். அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே விழுந்து வரான். எதுக்குன்னா அத்தனை தூரம் மெல்ல எழுந்து அறிகின்ற வேணும், எழுந்துக்கிட்டு மெல்ல எழுதணும். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியா பகவானுக்கு அவனுக்கு எந்த ஆபத்து வரும், நாம பண்றதுல அவனுக்கு ஒன்றும் ஆபத்து வர போறது இல்லை. அவருக்கு என்ன ஆகணும், ஆனா அந்த நிலை நம்ம ஏற்படணும். அப்பதான் வந்துருச்சுன்னா மெல்ல எழுந்து அரியன்னு எழுந்த உடனே ஹரி ஹரி ஹரின்னு எழுதுன சொன்னதுக்கு அப்புறம் நாம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த பக்கம் திருவரங்கம் இருக்கோ அந்த பக்கம் 7 அடி நடக்கணும். இப்ப நாம கிழக்கு பக்கம் இருக்கோம்,
திருவரங்கம் மேற்கு பக்கம் இருக்குன்னா இங்கிருந்து மேற்கு பக்கம் 7 நடக்கணும். நாம வடக்குல இருக்கோம், திருவரங்கம் தெற்குல இருக்குன்னா தெற்கு பக்கம் நடக்கணும். நாம தெற்குல இருக்கோம், திருவரங்கம் வடக்குல இருக்குன்னா வடக்கு பக்கம் நடக்கணும். நாம திருவரங்கத்தே இருக்கும், அப்ப என்ன பண்றது? எழுத்து கைக்கு போயிட்டு மற்றது அப்ப நடக்கணுமா? திருவரங்கத்தே இருந்தாலும் எடுத்து கை கூப்பிட வேண்டியது சொல்லுவாங்க. குஷதே எச்ச நகரே ரங்கயாத்ரா திரேதினே. அதனால உனக்கு திருவரங்கநாதனை குறித்து என்றைக்கு நீ காலடி வைத்தையோ, என்னுடைய ஆச்சாரம் குறித்து என்றைக்கு நீ காலடி வைத்தையோ அன்றைக்கு உமக்கு இதுவும் சொல்லிட்டாயிற்று, இனிமேல் இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் வேண்டும். ஏன்னா எப்ப ஆச்சாரம் திருவடி ரங்கநாதன் திருவடி கதி ஆயிட்டோ அதுக்கு மேலே இதம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே இதம் திருவிட்டால் இது 213ஆம் வார்த்தை. அடுத்து 218ஆம் வார்த்தை. ஆச்சரியமான வார்த்தை. வார்த்தை. நஞ்சியர் பட்டரை சீபாதம் தாங்குவதால் கோரிலே திரு தண்டை வைக்கப்புக உம்முடைய வேஷத்துக்கு விருத்தமாக செய்யலாவது காணும் என்று பட்டருளை செய்ய இங்குத்தை கைங்கரியத்துக்கு ஏகாந்தவென்று வேஷம் கிரகணம் பண்ணினேன், இதுதானே இதுக்கு விரோதியாக பழைய வெள்ளை உடுத்துகிறேன் என்கிறார். இது ஏற்கனவே பார்த்த விஷயம்தான், சுருக்கமாக பார்த்துவோம். அதை என்ன பண்றாங்கன்னா, நஞ்சிய பட்டரை பார்த்து சீபாதத்தை தாங்குவதா தோல்வி தண்டையிட்டு போக கட்ட பார்த்துட்டுனா அது ஒரு ஆசிரம ஸ்வீகாரம் வேண்டார். நஞ்சியர் சன்னியாச ஆசிரமம், இது அனந்தாழ்வாருடைய வார்த்தையாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஆசிரம ஸ்வீகாரம்னா சன்னியாச ஸ்வீகார ஆசிரமம் எடுத்துட்டு பக்தருடைய பிரம்மரதத்தை தூக்கணும். பக்தருக்கு பிரம்மரதம் உண்டு. ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அவைக்கு பிரம்மரதம் உண்டு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க, அந்த வித்தியாசம் போக வேண்டாம். அந்த பிரம்மரதம் இருக்கிறபடியால அந்த பிரம்மரத்தை ஏழை பண்றதா திருப்பதி கைங்கிற பெறலாம் இருக்கா. பக்தருடைய பிரம்மரதம் சாமி நஞ்சியை ஏழை பண்ணணும்னு ஆசை. இவர் ஒரு சன்னியாசி. இவர் சன்னியாசி ஆனதில ஒரு சன்னியாசி கிரகஸ்தனை ஏழை பண்ணக்கூடாது. இது சாஸ்திர விருதம். இவ எத்தனைதான் சம்பிரதாயம் இருந்தாலும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் தான் கடகால், சம்பிரதாயம் அதற்கு மேலே கட்டப்பட்ட கட்டடம். அப்ப கடகால் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேலே கட்டப்பட்ட சம்பிரதாயம் ஒழுங்கா இருக்கும். கடகால் சரியில்லைன்னு வச்சுக்கேன், இப்ப 4 மாசத்துக்குள்ள இடிஞ்சு விட்டேன், அந்த மாதிரி இடிஞ்சே வீட்டு போடணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கடகால எதிர்வாளுக்கு சாஸ்திர வரம்பை மீறவே மாட்டான். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு கிரகஸ்தன் அவனுடைய பல்லக்கை ஒரு சன்னியாசி ஐடியாலாம் பண்ணக்கூடாது. சாஸ்திர சம்மதம். சரி, ஏன் இந்த சன்னியாசி புரியத்துக்காக சன்னியாசி ஆசிரமத்தை உட்காந்துருக்கார். அந்த சன்னியாசி அவருடைய தகப்பனார் தெரிவிக்கலாம், தாயார் தெரிவிக்கப்படாது. சன்னியாசி எடுத்துருக்கார், ஆனா எத்த குழந்தைதான் சன்னியாசி ஆயிருக்கார். அந்த தாயார் அந்த சன்னியாசியை அந்த ஜீயரை எல்லாரும் தெரிவிக்கிறார். தகப்பனாரையும் செய்கிறார், தன்னை பெற்ற தகப்பனாரையும் செய்கிறார், தன்னுடைய அண்ணாவையும் செய்கிறார், சித்தப்பாவையும் செய்கிறார், பெரியப்பாவையும் செய்கிறார். ஆனா தாயார் வீட்டு தெரிவிக்கப்படாது. இது சாஸ்திர சம்மதம் இல்லை. ஏன்னா பெற்றெடுத்த தாயாருக்கு அந்த உரிமையை கொடுக்கிற சாஸ்திரம். அப்ப தெரிவிக்கப்படாதுன்னா தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிக்கணும்னா, அவர் எழுந்ததுக்கு அப்புறம் அந்த மனையை தெரிவிக்கலாம், அந்த இருக்கையை தெரிவிக்கலாம், தவிர நேரடியா அவரை தெரிவிக்கப்படாது. நேரடியா அவரை தெரிவிக்கப்படாது. அதுவே தெரிவிக்கப்படாதுன்னா, இப்ப இந்த வெள்ள வஸ்திரம் யாரு? பராசர பட்டர். இவர் கிரகஸ்தர், இவர் சன்னியாசி இல்லை. ஆனா நஞ்சியரோ சன்னியாசி. ஒரு சன்னியாசி ஒரு கிரகஸ்தர ஏரியாவில் பண்ணக்கூடாது. அவர் வந்து தோல் ஏறினா தோல் போடணும், தோல் போடக்கூடாது. அதெல்லாம் நீ வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யாரு? பட்டரை சொல்றார். சொன்ன உடனே அந்த அவர் சொன்னார், எனக்கு ஏன் நான் சன்னியாச ஆத்மா எடுத்துட்டேன், பகவத் கைங்கரி பெருமானா இருக்கின்றது, அது நுழவாளனாக இருக்கின்றது, நிறைய காரணம் இருக்கு. இவாளுக்கெல்லாம் என்னமோ இவர் சன்னியாச ஆசிரமத்துல ரொம்ப ஆசைன்றதுலாம் கிடையாது. என்ன காரணமா, அப்பப்ப ஏதாவது ஆச்சோஷம் வந்துடுறது. ஆச்சோஷம்னா தீட்டு வந்தாச்சுன்னா சாஸ்திர சம்பந்தமா வாழ முடிவார். எனக்கு வந்தா என்ன பகவத் கைங்கரி தான் முக்கியம் போக மாட்டான். ஞாபகம், எப்பவுமே சாஸ்திர வரப்ப தேடவே மாட்டான். எந்த நிலையிலுமே சரி, சம்பிரதாயத்துக்காக சாஸ்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்க என்ன, இப்ப சாஸ்திர வரப்ப தேடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அப்பப்ப ஆச்சோஷம் வந்துட்டு இருக்கு, தீட்டு வந்துட்டே இருக்கு. தீட்டு வந்துட்டா 15 நாள் 14 நாள் கைங்கரி போயிடுச்சு. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அப்ப என்ன கைங்கரி பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி நிலை ஏற்பட்டா ஒண்ணுமே முடியாதுன்னு வேண்டாம். அதனால ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துக்கிறார். அப்ப ஆசிரம ஸ்வீகாரம் சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டார். சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டா இந்த தீட்டை வாழ்க்காக. அதனால சன்னியாசி நெருப்புக்கே கை வைக்கக்கூடாது. சன்னியாசி
இந்த நிலையிலேருந்து தான் தனக்கு வெந்நீர் வேணும் சுவாமி, தண்ணியாகி வெந்நீர் வேணும். நேராக அடுக்களை போயிட்டு அங்கே போய் உடனே இப்போதான் சுவிட்சு போட்டாலே வெந்நீர் வந்துருக்கும். இங்கெல்லாம் அதெல்லாம் பூதமாக என்னென்னமோ பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போலாம் அது தட்டா விட்டு வந்துடுது. இவராக பண்ணிக்கலாம்னா படிக்கப்படாது. இவர் ஏதாவது ஏகாங்கி கூப்பிட்டு அது மட்டும் இல்லை, அங்கே பெண்களே இருக்கக்கூடாது. இந்த மதத்தில் வந்து பெண்களே எத்தனையோ விஷயங்கள் சன்னியாச ஆசிரமத்தோட நிலை என்னன்னா, யாதவ பிரகாசம் பண்ணியிருக்காரு. 8 சமுச்சயம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அவர் வேஸ்ட் மதத்தை வருவது அத்வைத்தியவர். அத்வைத்தியாதி விசிட்டார் வேதத்துக்கு வந்து யாதவ பிரகாசம் வந்து அதுக்கப்புறம் புறத்தாவர் மூலமாக திருந்தி மேற்கொண்டு அவர் ஒரு சன்னியாசி நிலைன்னு தனியாக அதுதான் இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது சொல்ல வந்தேன்னா அப்போ அவள் பண்ணப்படாது. அப்போ அவள் அதெல்லாம் பண்ணப்படாதுன்னா இவர் என்னமா வந்து சராசரப்பட்ட ஒரு கிரகத்துடைய தீபாவத்தை தன்னுடைய தோல்ல வச்சுக்கலாம் முடியாது. இல்லையா ஆச்சாரியங்க தான் ஆச்சாரியம் இருந்தாலும் ஒரு கிரகத்தில் இவர் வேலை பண்ண மாட்டார் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் கோபம் வந்துச்சு. நஞ்சியத்துல சிஷ்யர் போந்துட்டு நான் எதுக்காக எடுத்துட்டேன் தெரியுமா, அடிக்கடி இந்த மாதிரி ஆசோசனை வந்துட்டு இருக்கு. வந்தா உண்மை கைங்கரியும் பகவத் கைங்கரியம் பண்ண முடியல. நான் 10 நாள் 15 நாள் அங்கே இருக்க வேண்டியிருக்கு. அதனால எடுத்துனது வர இப்ப நான் எடுத்துக்கொண்ட இந்த ஆசன சுவீகாரமே உம்முடைய கைங்கரி தடை ஏற்பட்டால் இப்பயே இந்த திருடத்தை ஒடிச்சு போட்டுருவேன். வேண்டாம், இந்த சன்னியாசம் வேண்டாம் அப்படின்னா அப்ப சன்னியாச ஆசனம் மட்டும் உம்முடைய கைங்கரியத்துக்கு விரோதமாக ஆமானால் இப்போதே இந்த திருடத்தை எரித்து விடுகிறேன். இப்பவே சன்னியாச வேதத்தை கண்டுவிட்டு காஷாய வேதத்தை திறந்து வெள்ள வருத்தத்தை மதியம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அத்தனை தூரம் ஆச்சாரியத்தை சன்னியாச ஆசிரமத்தை காட்டிலும் உயர்ந்தது தான் முக்கியம். சன்னியாச ஆசிரமம் தான் இருக்கிறது உயர்ந்ததுன்னா அதுக்குன்னு கிரகதாசிரமம் தாண்டுன்னு அர்த்தம் இல்லை. கிரகஸ்தான் தான் உயர்ந்தவன். கிரகஸ்தில் இருந்தாலும் சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கிறது என்னன்னா மற்ற இடத்துல சிந்தனை போகாது. கிரகஸ்தனா இருந்தா 48 வம்புகள் வந்துட்டு தான் இருக்கும். இது இல்லை அது இல்லை இது இல்லை பத்தினி சொல்லுவா பிள்ளைகள் சொல்லுவா பெரியப்பா சொல்லுவா ஏதோ வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த வம்பு துப்புனா சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரத்தில் கிடையாது. அதுக்காக அது நல்லதுன்னு சொல்றேன். இந்த வம்பு இல்லாத கிடையாது நல்லதுன்னு சொல்லிக்கிறது. ஆனா எத்தனைதான் அந்த சன்னியாச ஆசிரமம் இருந்தாலும் அது உயர்ந்ததா இருந்தாலும் ஆச்சாரியன் கைங்கரியத்தை காட்டிலும் அது உயர்ந்ததானா இல்லை. ஆச்சாரியன்னா சன்னியாச ஆசிரமத்தை காட்டு உயர்ந்தது. ஆக ஆச்சாரியன் வந்து சாதிக்கிறார் 218வது வார்த்தையாக. அடுத்து 285ஆம் வார்த்தை. வார்த்தை. திரிபுவன வீரதேவன் பக்தருடைய ஆபதார்த்தம் கண்டு நீர் நம் மக்கள் ஒரு நாள் வந்து போகீர் என்று அபேட்சித்த பள்ளி கொள்ளுவர் கைமறுத்தால் உம்முடைய வாசலுடைய வேறு போக்குண்டோ என்றார். இவ்வட்டத்தில் கந்தாராய ஆண்டம் இது 285 தெரிவிக்கிறார். பெரியதியர் நெத்தவனார் கொடுத்தோரைக்கு பிரதிகூல பக்கத்திலே சில வேண்டி இருக்கிறதை படிவெற்றால் செவத்தை மேலழிவுக்கு பிரித்துள்ளது 285ஆம் வார்த்தை போட்டுக்கார். அதுதான் திருபுவனதேவன் ராஜா பற்றோ பெரிய வித்வான். சுருக்கமாக கொடுத்துருங்க, நிறைய இருக்குதுல சுருக்கமாக பார்க்கணும். பட்டரோ பெரிய வித்வான். அந்த பெரிய திரிபுவன தேவன் ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ண, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வித்வான்களை ஆதரிப்பா, நிறைய ஆதரித்தபடியாலே அதனால இந்த பட்டருக்கு பார்க்க வரும்போது உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொன்னார். நிறையான பட்டர் ஒன்று அவ்வளவு நம்முடைய வித்வாங்க அத்தனை பேர் பெரிய பணக்காரலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு இருக்க ஒரே சொத்து ஜெயம் தான், நம்பெருமாள் தான். நம்பெருமாளை தவிர நிறைய சொத்து கிடையாது பெருமாளை தவிர. அப்படி இருக்கச்சது அதை அட்வான்டேஜா இருக்குன்னு அங்க இருந்து ராஜாக்கள்லாம் தன்னை பற்றி பாடணும், தன்னை பற்றி ஒவ்வொன்று பாடணும் கொடுக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் இந்த கோபத்தில் பண்ணதுதான் ஆச்சரியமான வைராக்கிய மஞ்சள் பண்ணார் வேதாந்த தேசிகன். சேபெருமாளுடைய திருப்பி பார்க்க உட்காந்துருந்தார். ரொம்ப சந்தோஷம் பெற்றா இருந்தான். வித்யாரண்யன் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா ஆளாச்சு என்கிட்ட வந்து சேர்ந்துருந்தான். இப்போ பார்த்தா நேர சேபெருமாள் போய் சேவிச்சுட்டு வந்துருந்தேன். அவன் திரும்பி பார்த்தியா, திருக்கைகளை பார்த்தியா, அவன் தான் ரட்சணத்தை தவிர மற்றொரு ரட்சணம் கிடையாது. ஒரு ஆவேசத்தில் பண்ணப்பட்ட பஞ்சகம் தான் வைராக்கிய பஞ்சகம்னு. அதே போல இந்த பட்டணத்துக்கு நிறைய இந்த மாதிரி பண்ணார். திரிபுவன தேவன் ஒரு பட்டணத்தில் உயர்குலத்தை தந்தார், சிறந்த வித்வான். ஆதலால இவருக்கு நிறைய கொடுத்து இவர் நம்மளும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ராஜா ரொம்ப பிரயாசப்பட்டான். பட்டர் கோரோடுன்னு இருக்கு ஸ்ரீரங்கத்தில். எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். பட்டர் கோடுன்னு இருக்கு இல்லையா, அதாவது அப்ப பட்டர் கூட இருந்து எங்க இருக்குன்னா ஆரியபட்டால் வாசல் இருக்கு இல்லையா,
ஆரியபடால் பாடல் தாண்டதுக்கு அப்புறம் உள்ளிருந்து வரைச்சு தாண்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடம் தான் பட்டர் கூட இருக்குது. அந்த பட்டர் கூட பட்டர் காத்துட்டே இருப்பார். அந்த ராஜா வருவான். ராஜா வந்து ராஜாவோட ஆள் வந்து உள்ள போறச்சு ஒவ்வொரு தடவையும் கேட்கறான் வந்துருன்னு. அப்ப இந்த இவர் தெரிவிக்கிறார் பராசர பட்டர், இது உள்ள போய் பெரிய பெருமாள் ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க, உள்ள போய் பெரிய பெருமாள் ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க. பெரிய பெருமாள் சேவிச்சுட்டு வந்தார். சேவிச்சுட்டு எப்படி இருக்குன்னு அவன் சேவிக்கிறதுக்கு என்ன சொன்னான்னா, நான் நிறைய தடவை சேவிச்சிருக்கேன். இப்போ போய் நான் சொல்றேன் இப்போ ஒரு தடவை போய் சேவிச்சுவாங்க. சரி போய் சேவிச்சுட்டோம். எப்படி எழுதுறாரு, வயிற்றுல 5 என்ற கை முகமும் ஒருவரம் ஆசன பத்திர அழித்திருடி இருக்கா இல்லையா, வயிற்று அஞ்சேன்னு கை வச்சிருக்கா இல்லையா, அஞ்சேன்னு நினைச்சு அர்த்தம் நான் உன்னை ரட்சிச்சே தருவேன், மாசுசகா சோகப்படாத ரட்சிச்சே தருவேன், உன்னை ரட்சிக்கிறேன் கை வச்சிருக்கா இல்லையா. இந்த கை எப்படியா என்னைக்கா இப்படி திரும்பி இருக்கா, ரட்சிக்க மாட்டேன்னு திரும்பி இருக்கானா கேட்டிருக்காரு அந்த அவனை பார்த்து. திரும்பி கிடையாது. ஏன் திரும்பல, ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லலை, அதனால திரும்பலன்னு. அவர் என்னைக்கா ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா, சொல்லலையே. சொல்லாம இருக்கே திரும்பலையணும். ஆமா திரும்பல. அதே போல இந்த பராசர பட்டரும் அவர் திருவிழிவாரது மற்ற வரமாட்டேன். எப்ப அவர் ரட்சிக்க மாட்டேன்னு சொன்னார், ரட்சிக்க அவர் தீவன் இந்த வைத்து 5 கையோடு இருக்காரோ அவரை பூர்ணமா நம்பிட்டு இருப்பார் இந்த பட்டர் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொல்றாரு தான் ஆச்சரியமா விஷயம். இன்னொன்னு சொன்னார், இந்த கை திரும்பாம இங்க இருந்துட்டு இருக்கு, நாம அவன் திருவிழி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த கை திரும்பிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இனி நான் பட்டரை ரட்சிக்க போறதில்லைன்னு அர்த்தம். இப்படி வச்சுட்டு இருந்த அபய அர்த்தத்தோட ஓ பட்டரை ரட்சிக்கிறேன்னு அர்த்தம். அந்த ரட்சிக்கலைன்னா திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கேன், திரும்பிடுச்சுன்னா வச்சுக்கோம் இனி நான் பட்டரை ரட்சிக்க போறதுன்னு வந்துட்டு இல்லையா. பட்டரை ரட்சிக்க போறதுன்னு இந்த அர்த்தம் வந்தாலும் இந்த கொரட்டை விட்டு அவன் பெருமாளுடைய திருவடிவாரத்தை விட்டு இந்த ஸ்ரீரங்கநாதரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அத்தனை தூரம் திட அத்தியாவசாயம் ஒண்ணு வேணாம். நம்மகிட்ட அந்த காலத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒண்ணு வேண்டாம், சுவாமி நீங்க காட்டு போக வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் தரேன், நீங்க வந்துருந்தீங்கன்னா நமக்கு 10 ரூபாய் முக்கியமா காலத்தை முக்கியமானா 10 ரூபாய் ஓடி போயிடும். ஒன்றுமில்லா 10 ரூபாய்க்கு அவர் எல்லா சொத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா பராசர பட்டருக்கு. இருந்தாலும் நம்பரு திணீகிட்ட விரிஞ்சாதி நிலங்கிட்ட விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்தைன சாலினகா. ராமானுஜ திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் பிரம்ம பதவியே புல்லுக்கு சமானமாக நடிப்பார்கள் ஸ்ரீ வைத்தவர்கள் தான். ராமானுஜ பதாம்போய சமாஸ்தைன சாலினகா. இப்ப ராமானுஜ திருவடி சமானத்துக்கு என்ன, பிரம்மபதியே புல்லுக்கு சமானம். அதே போல இருக்கிற அவருடைய திருவடியை வர மற்றொன்று ரட்சம், அவர் ரட்சிக்க மாட்டேன்னு கைவிட்டாலும் சரி, இந்த பக்தர் இந்த கொரட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கொரட்டை விட்டாலும் திருவடி விட்டாலும் பக்தர் இங்க வரமாட்டான். அப்ப ஈஸ்வருடைய திருவடி அல்லது மற்றொரு ரட்சகனை எதிர்பார்ப்பதல்லாது உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன். இந்த மாதிரி தொந்தரவு படுறதும் அந்த காலம் நிறைய பேர் இருந்தா, 1 2 இல்ல. இவெல்லாம் நினைச்ச தாராளம் நல்ல சௌக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். ஆனா அது நம்ம பொறுத்த வரைக்கும், அவளை பொறுத்தவரை சௌக்கியமான வாழ்க்கை அது இல்லை. இது சௌக்கியமான வாழ்க்கைன்னா அவ பெருமாளையும் தன்னுடைய ஆதாரம் ஞானத்தை வைத்துக் கொண்டு அதற்கு கைங்கரியம் பரிபூர்ணமா பண்ணி கொண்டிருக்காளே, அது எத்தனை சிரமங்கள் அவளுக்கு சிரமமாக தெரியலையே, எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதுதான் உண்மையான வாழ்க்கை நினைச்சிருக்கா. ஆக பள்ளி கொள்கின்ற பெருமான் கையை திருப்பி விட்டாலும் நாம் திரும்போம், மற்றத்தில் வரமாட்டோம் இன்னும் போய் சொல்லுங்க. இதார்த்தத்தை சொன்னார். இது 285ஆம் வார்த்தை. அடுத்து 296ஆவது வார்த்தை. கொஞ்சம் விருதுன்னு போயிட்டு இருக்க, ஒன்றும் கஷ்டம் இல்லையே, இல்லை சுமாரமான வார்த்தை தான் இருக்கலாம். இருநூத்தி 96ஆம் வார்த்தை. தொண்ணூற்றாறாம் வார்த்தை எப்போ வரும்? தொண்ணூற்றொன்பதாம் வார்த்தை 97ஆம் வார்த்தை. Great.
வேற வார்த்தை எடுத்தோம்னா இந்த வார்த்தை கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முன்னூற்றி 27ஆம் வார்த்தை 327ஆம் வார்த்தை 327. பட்டர் நீராடி எழுந்துள்ளா நிற்க ஒரு சைவன் எதிரே வர அவனிடத்தில் சாம்பல் தன் திருமேனியை படிந்தாற் போல இருக்க என்னையும் போய் நீராடி எழுந்தருளி உள்ளே எழுந்தருளாதே திருமாலை வாசலில் நின்று ஆண்டாளை எடுத்து இப்படி பட்டத்துக்கு பிராயச்சித்து அற வேண்டும் என்ன ஆண்டாளம் நெடும்போது திகைத்து நின்று ஸ்ரீபாத தீர்த்தையாகவும் கொள்ளுவித்திரையன்றோ என்று அது சேருமோ என்ன உயிர் மாலமாகில் உயிரை மாறியாகும் உயிரை நோக்க வேண்டாவோ என்ன ஆகில் திருவுள்ளமானபடி செய்யவன்றோ என்ன அவ்வளவில் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறைய ஸ்ரீபாதம் தாங்குகிற சொல்லாமல் சொன்னார். இங்கே கண்டு வாங்க எழுந்துள்ள ஆண்டாள் அவரை கண்டு தீர்த்தம் வாராண்டு என்று பட்டர் நமக்கு கூறுகிறதோ என்ன முற்றுயிட்டு கரைக்கிலும் பசலுக்கு பாலன்றோ வேண்டுவது என்ன பட்டரும் அப்படியே செவி அன்றே உள்ளது என்ன கலசப்பானையில் திருமஞ்சனம் கொண்டு ஸ்ரீபாதத்தை சொரிந்து தீர்த்தத்தை பிரசாதப்பட்டு ஸ்ரீதரானார். ஆச்சரியமான வார்த்தை. நாம் அத்தனை பேரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. தேவதாந்திர பஜனத்தம் ஒரு நாளும் கூடாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. ரொம்ப முக்கியமான வார்த்தை. பட்டர் தீர்த்தமாட்டு வர காவேரியில் போய் தீர்த்தமாட்டு வர தீர்த்தமாட்டு வந்து கட்சி ஒரு சைவன் கருப்பு வேட்டு கட்டிட்டு ஒரு வந்துதான் நல்ல விபூதிலாம் போட்டுட்டு கருப்பு வேட்டு கட்டி வந்துதான். கருப்பு வேட்டு கட்டிட்டு கட்சி அவர் காவேரியில் தீர்த்தமாட்ட வரும்போது வேறு பக்கத்தை வந்துட்டுதார். வந்துட்டு கட்சி அவருடைய விபூதியை அவருடைய கருப்பு வேட்டு மேலே பட்டிருக்குமோன்னு சந்தேகம் வந்துட்டு வெறும் 10 பேரை வந்துருக்கார். சந்தேகம் வந்துட்டு சந்தேகம் வந்தோடனே வீடுகன்னு போனார். நேராக போனார். மறுபடியும் போய் நேராக காவேரி போய் தீர்த்தம். என்னமா சுவாமி நாமெல்லாம் எத்தனை தடவை போயிட்டு இருக்கோம், என்னென்ன யாராச்சும் என்னென்ன பட்டு இருக்கோம். இதை பட்டுறதுக்கு தான் போகிறோம், இடிக்கிறதுக்கு தான் போகிறோம் இல்லையா எத்தனை பேர். அவர் இந்த சுவாமி பட்டு விட்டா பட்டு விட்டு ஏன் பட்டு விட்டா அது சாஸ்திர சம்மதம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலையில பட்டு விட்டு பட்டபடியால் இவ அதனால இப்போ மறுபடியும் போய் தீர்த்த மாட்டார். தீர்த்தமாட்டு வந்தாலும் போயிட்டு சொன்னோம் போகலை, இன்னும் போகலை. நேராக தன்னுடைய திருமாலைக்கு வந்து வாசலை வந்து நிற்கிறார். உள்ளே போகலை. நாம் ஏதோ ஆசோசனை ஏற்பட்டால் உள்ளே போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். அப்படி கட்சி அதே பேர உள்ளே போகாமல் வெளியிட்டு இருந்தார். ரொம்ப திருட்டு, ரொம்ப ஆசோசம் போட்டுருக்கு. இது சரீரத்துக்கா ஆத்மாவுக்கா தெரியல, வேற சொல்கிறேன். அப்படி கட்சி வெளில நின்றார். வெளில நின்று தன்னுடைய தாயாரை கூப்பிடுறார். தாயாரை கூப்பிட்டு என்ன கூடுனா, தாயே இந்த மாதிரி நடந்தது. என்ன மாதிரி நடந்தது, நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு கட்டி ஒரு சைவன் கருப்பு வீட்டு கட்டுது. தன்னுடைய விபூதினா நித்திய விபூதி விபூதி இல்லை, அந்த விபூதி பூஜிக்கிறாள் அவ பூஜிக்கிறாள். அந்த விபூதி வேற அங்கே வந்துடுத்து. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னவன்னு ஏதோ பிராணமே போன மாதிரி திகச்சு போயிட்டான். அப்படி நடந்துட்டான். நமக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அவ என்ன அப்படி எடுத்து போச்சா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றா. இதுக்கு வேற தெரியாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றா. வெளியே தாயாரை கூப்பிட்டா. தாயார் நடந்து போயிட்டா. தாயத்தை வந்து தேவரை சொல்லணும்னு கிடையாது. இதுக்கு நம்ம யோசனை தெரியுதுன்னா எதற்கா அம்மாதுன்னா தெரிஞ்சாமே இதுக்கு இவருக்கே தோணும் இல்லையா, எதுக்காக தாயாரை கேட்கணும், தாயார் எதுக்காக கேட்கணும். இவர் வாட்சியம் சர்வதந்திர சுதந்திரதானே. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், என்ன பிராயச்சித்தம்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? அதை தெரிவித்து விட்டுட்டு இவர் எதுக்காக தயாரை கேட்டுக்கன்னா மனு பகவான் தெரிவிக்கிறார். என்ன நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன், நிறைய மனு சாஸ்திரத்தின் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்து இவன் ஏதாவது சனாதன தர்மம் பூர்த்தியா மனு பகவான் நடந்திருக்காரோ அந்த தர்மத்தின்படிதான் எல்லாரும் நடந்துருக்கா. அந்த தர்மத்தை தான் அந்த சட்டமெல்லாம் ஏற்பட்டிருக்குது. ஆனா அந்த மனு பகவானே கடைசி எடுத்துமா சொல்றார். நான் எழுதலாம் நிறைய எழுதிட்டேன், எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் இதற்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அவர் சொல்றார், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த புருஷன் இல்ல, சாஸ்திரத்தை பத்தி, அது மனு பகவான் சாஸ்திரத்தை பத்தி எங்க சொல்றாங்க, உங்கள் வீட்டில் இருக்க மூத்த பெண்மணியிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளு சொல்றாரு. அப்படின்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார் அந்த பெண்மணிகிட்ட. இவா எல்லாரும் நன்னா படிச்சிருவா, நன்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சிருப்பா. நாம அதை காப்பாற்றுற மாதிரி அது வேற விஷயம்.
அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறபடியாலே மூத்த பெண்ணுடைய கேட்டுங்க. அப்ப கேட்டுட்டானா என்ன அர்த்தம்? இப்ப மூத்த பெண் யாரு? கூடத்தாண்டாள் தானே, தான் மூத்த இல்லையே, மூத்த தான் இல்லையே, கூடத்தாண்டாள் தானே. அதனால கூட தான் சத்தயாதேயம் அஸ்தயாதேயம் சியாதேயம் சியாதேயம் சம்பிதாதேயம் அதகதிதே கர்ம விதிகித்தாவா விருத்த விதிகித்தாவா சியாது ஏதத்தத்வாப்தனாக பிரம்மனாக பிரம்ம ரிஷினக யுக்தாவா யுக்தா அலூஷா கர்மகாமாச்சுகு யதாதே தத்தவத்தேரன்னு ததா தத்தவத்தேராக காத்து சொல்றது. எதுன்னா கர்மசந்தேகம் எங்கெல்லாம் இருக்கோ மூத்த பெண்ணு கருப்பு கேட்க ஆண்டாவன் சொல்றா திகழ்ச்சி போயிட்டா. என்ன பதில் சொல்றது? இந்த மாதிரி ஆயிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லு? திகழ்ச்சி போயிடும். ஓ நடக்கக்கூடாது நடந்துட்டு நமக்கெல்லாம் இது நடக்காது, நடக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுனா அது கூட என்ன பண்றா இதுதான் நமக்கு நடக்கிறது. அவா சொல்ற ஒண்ணுமே இல்லை, வாசல் அது போயிட்டு இருக்க வீதியில போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்காச்சு அவன் பட்டு இருக்கமோன்னு சந்தேகம், பட்டதுக்கு தெரியல. அந்த சந்தேகத்துக்கு போய் மறுபடியும் காவல்துறை தீர்த்த மாட்டிட்டு வந்தாச்சு. தீர்த்த மாட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒன்றும் போகல 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 செஞ்சிருந்தாய். என்ன சுவாமினா அத்தனை தூரம் இவாளுக்கு தேவதாந்தர பஜனத்தம் இருந்தா தன்னுடைய சொரூபநாசம் ஏற்படுறதா முக்கியம். சரீரத்துக்கு நாசம் சொரூபநாசம், சொரூபநாசம் ஏற்பட்டாலே போச்சு, ஒன்றுமே கிடைக்க போகுது. அதனால பண்ணா திகழ்ச்சி போயிட்டான், அவனுக்கு திகழ்ச்சி போயிட்டார். இதுக்கு என்ன பிராயத்தை பண்றதுன்னா அப்ப அவ சொல்றா உயர்ந்த குலத்தை பேசக்கூடிய இல்லாமல் பரம பாது அப்படி சொல்றா. தாயார் என்ன சொல்றது என்ன கேட்டுங்க, என்ன சொல்றாருன்னா உயர்ந்த குலத்தில் பிறப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பரம பாகவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள், அதுதான் இதுக்கு பிராயச்சித்தம்னு சொன்னான். யாருக்கு சொல்லியிருக்கார்? பராசர பட்டருக்கு. எவ்வளவு உயர்ந்தவர், நாமே அவர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானார் வரல, பராசர பட்டர் வரல. ஆனால் இவர் பிராமணோத்தமர். இவர் என்ன இவர் தாயார் சொல்லியிருக்கா பிராமண பெண். அப்படி இருக்கச்சே ஒரு பிராமண பெண் ஒரு பிராமணோத்தரமா இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையாக இருக்கிற பராசர பட்டரை பார்த்து நீ என்ன பண்ணணும்னா பிராமணர் அல்லாத ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டால்தான் இதுக்கு பிராயச்சித்தம். என்ன பிராயச்சித்தம்? தேவதாந்தரத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டு இருக்குமோன்னு சந்தேகம் இன்னும் ஏற்படலை. இருக்கலாம், ஏற்பட்டு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன நிவர்த்தி பண்றது? அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம்? ஒண்ணுமில்லை, இந்த பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவக்கூடிய ஸ்ரீபாதத்தை உட்கொண்டால் பிராயச்சித்தம் ஆயிடுது. இந்த இடத்துல கொஞ்சம் விசாரம் பண்ணலாம், இதுக்கு முடிய போறதில்லை. இப்ப நமக்கு ஏதோ ஒரு ஏற்பட்டது, ஆச்சரியம் இது ஏற்பட்டது, உடனே பெருமாள் தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கோ போயிடும்டா, இல்ல ஆச்சாரம் தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கோ போயிடும்டா. இப்ப அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாமா? இருக்கவே இருக்கா நம்ம பெருமாள். குடது செய்ய முடிய வைத்து குடது செய் பாதம் நீட்டி வடது செய் பின்பு காட்டி செஞ்சு செய் இலங்கை நோட்டு இருக்கிறார். அவருடைய தீர்த்தத்தை கொண்டு தீர்த்த புரோக்ஷம் பண்ணிக்கலாம். ஏன் தன்னுடைய தாயார் திருடி வளர்க்கிற தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கலாம். ஏன் தன்னுடைய ஆச்சார எம்பார் இருக்கார், எம்பார் திருடி வளர்க்கிற தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கலாம். ஏன் பரம ஸ்ரீவைஷ்ணவராக இருக்கிற பிராமணோத்தமாக இருக்கிற யாரோ ஒரு பெரியவர் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் விட்டாச்சு. பிராமணர் அல்லாத ஸ்ரீவைஷ்ணவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எங்க தெரியும்னா அசிரம தெரியணும். எம்மா தெரிவிக்கிறார், பயிலும் சுடர்மூர்த்தியை பங்கைய கடனை பயிலையினம் பார்க்கடல் தேர்ந்த பரவனை பயிலும் சிறுவடையார் இவரைகளும் அவர்கண்டிய கையிலும் திறப்படையோடு எம்மையாலும் பரவரேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் மாழ்வார். நெடுமார் கருது செய்வேன் போல் அவனை கருது வந்திட்டு தடுமார் தட்டதி. இந்த ரெண்டு பாசமே உயர்ந்த பாசம். திருவாய்மொழி 1022 பாசுரங்கள், 100 திருவாய்மொழிகள். 100 திருவாய்மொழி சாரம் என்ன தெரியுமா? 2 திருவாய்மொழி தான். 100 திருவாய்மொழினா 10 10, ஒவ்வொரு 10க்கும் 10 திருவாய்மொழி, 10 10க்கு 100 திருவாய்மொழி. 100 திருவாய்மொழிக்கு சாரம் 2 திருவாய்மொழி தான். அதாவது 22 பாசுரங்கள் தான். திருவாய்மொழி 1102 பாசுரத்துக்கு சாரம் 22 பாசுரங்கள் தான். அந்த 22 பாசுரங்களை சொல்ல வந்ததுதான் 1102 பாசுரம். அப்ப அந்த 22 பாசுரம் எது? பயிலும் சுடரலி மூர்த்தியை பங்கையக்கண் 3ஆம் பத்திரம் வரக்கூடிய பாசுரம் எது? அடுத்து இன்னொரு பாசுரம் 8ஆம் பத்திரம் வரக்கூடிய பாசுரம் நெடுமார் கடமை செய்தேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமார் தட்டகை கதிகள் முற்றும் தவிர்த்து செதிர்ந்திருந்தால் கொடுமாவனையே அவனடியாரடியை கூடும் இது வல்லா இடமார் என்றதோ இயன்மூலகமே இது வரப்படுவாகும். இந்த 2 பாசுரம் தான் சாராம்சம் திருவாய்மொழியிலே.
இந்த 2 பாத்திரத்தை மட்டும் மதுரை எடுத்துட்டார். இதனுடைய சாரத்தை எடுத்து கண்ணினும் சிறுத்தாண்டு இருக்கிற 11 பாத்திரத்தை கொடுத்தார். அப்ப திருவாழி 1102 பாத்திரம், அதுல 22 பாத்திரம் நெடுமார்க்கடலை பயிலும் சுரதமூர்த்தி, அதையும் தனினார் மதுரகவி. இது கூட அவ்வளவு பூர்த்திருக்கேன். அதுல என்ன தெரிவிக்கிறான், குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலம் தானிலாக சண்டாளர்களாகினும் வளந்தாங்கு சக்கரத்தங்கள் மணிவண்ணர் காலண்டி உள்கலந்தார் அடியாதம் அடியார் எம் அடிகளையும் தெரிவிக்கிறார். 4 சாதிகளை பிறக்காமல் இருந்தால் மனம் அவன் பகவத் பக்தனாக இருந்தால் அவனுடைய அடியவனுக்கு அவனுடைய அடியவனுக்கு அவனுடைய அடியவனுக்கு அவனுடைய அடியவனுக்கு அடியேன் அடியவனாக இருக்கிறேன், அவன் தான் எனக்கு சுவாமி தெரிவிக்கிறார். சுவாமி யாரு? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பயிலும் திருவிடையார் எவரேனும் அவர் கண்டது, அவர் யாராக எச்சது, அதுதான் எதிர்பிறப்பு ஏதியல் வாகனின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனையின் செய்வினையால் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேகும் நல்லோர் எக்குற்றவாளர் எதிர்பிறப்பு ஏதியல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுவேன் தெரிவிக்கிறார். யார்? இதெல்லாம் என்ன தெரிவிக்கிறா, சைவைத்துவ சம்பிரதாயத்தை ஜாதியை வைத்துக் கொண்டோ குலத்தை வைத்துக் கொண்டோ ஆசிரமத்தை வைத்துக் கொண்டோ சிவைத்துவ சம்பிரதாயமே கிடையாது. அவன் பகவத் பக்தன் ஆயிட்டான்னா பிராமணனும் பக்தன் தான், கீழே இருக்கக்கூடிய 4வது வர்ணத்தில் ஒரு சூத்திரனும் பக்தன் தான். இருவருக்கும் ஏதாவது வித்தியாசம் தானா? வித்தியாசம் கிடையாது. இவ 2 பேருமே 5வது குலத்திலே 5வது நிலையிலே வந்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன். பிராமணன் சமாஷனம் பண்ணிட்டான், ஆச்சார சம்பந்தத்தை விட்டுனான், அடியேன் காமாந்தாஸ் சொல்றான். அதே சத்திரியன் சமாஷனம் பண்ணிட்டான், ஆச்சார சம்பந்தத்தை விட்டுனான், அடியேன் காமாந்தாஸ் சொல்றான். அதே வைசியன் ஆச்சார சம்பந்தத்தை விட்டுனான், அடியேன் காமாந்தாஸ் சொல்றான். அதே சூத்ரன் ஆச்சார சம்பந்தத்தை விட்டுனான், அடியேன் காமாந்தாஸ் சொல்றான். இவ 4 பேரும் ஒரே 4 நிலையில இருக்காளியா. இந்த 4 நிலையும் என்ன ஆகுனா 5வது நிலைக்கு தள்ளப்படுறான். 5வது வர்மமாக இருக்கக்கூடிய சீவைத்துவ சம்பிரதாயங்கள் வர்ணத்தில் வராது. அப்ப பிராமணன் தான் காமனன் என்ற செருக்கோடு இருக்க முடியாது. அதே சூத்திரன் தான் மிகவும் தாழ்ந்தவன் தான் இருக்கணும். இருந்தாலும் பிராமணனோடு ஒத்து பண்ணும்போது தாழ்ந்தவன் என்ற நிலை வரக்கூடாது. தானும் பகவான கடமை, அவனும் பகவான கடமை. இந்த நிலை உண்மையா பிராமணனுக்கு தான் ஏற்படும். ஏன்னா இது இங்க தெரியுனா சபசனை கூட நான் அவனை தூசிக்கிறேன்னு தெரிவிக்கிறார். நட்சமாமி வசுந்தரே, என் பக்தனை யார் தூஷிக்கிறானோ அவன் பிராமணனான தரம், அவன் சண்டாளத்தன்மை அடைகிறான். அவன் கர்மசண்டாளனா ஜாதி சண்டாளனான்னு கேட்கிறான். கர்மசண்டாளன்னா தீவத்திரம் இருக்கக்கூடிய விஷயம் தான். புதுசா எதுவும் சொல்ல போறது இல்லை, புதுசா யாரையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே பூர்வாதார கொடுத்ததை தான் திருப்பி சொல்ல முடியாது. இவரா இட்டு கட்டுறாருன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. தீவத்திரம் தெரிவிக்கிறார். கர்மசண்டாளனா ஜாதி சண்டாளன் கேட்கிறார். கர்மத்தால சண்டாளம் ஏற்பட்டாலும் அவனுக்கு அதோகரி தான். ஜாதியால சண்டாளம் ஏற்பட்டாலும் அவன் ஜாதித்தன்மை இழந்து மேற்கொண்டு பகவத் கைங்கரித்தும் பாகவத கைங்கரித்தும் இடலாம். சண்டாள ஜாதியிலே வந்திருக்கான். ஆனா ஆச்சார சம்பந்தத்தை பெற்றால் அவன் பரம தீவைத்துவன் ஆகிறான். ஆனா உயர்ந்த குலகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராமண குலத்துல பிறந்து அவன் சண்டாளனுக்குண்டான தன்மையை பெற்றுவிட்டால் அவன் தான் கர்ம சண்டாளன்னு பேரு. அந்த கர்ம சண்டாளுக்கு விமோசனமே கிடையாதுன்னு. ஏன் விமோசனம் கிடையாதுன்னா, ஏன் சுவாமி அவனோட ஆச்சார சம்பந்தம் பெற்றுக்கானுன்னா பகவான் திருவுள்ளத்திலே அவனுடைய நினைவு வேறு மாதிரி இருக்கிறது. அவனுடைய நிகிரகத்துக்கு ஆளாறானா, அவனுடைய அனுகிரகத்துக்கு ஆளாகிறான முக்கியம். எதுவாக எந்த காரியம் பண்ணாலும் அவனை நாம பண்ணக்கூடிய காரியத்தால் அவன் நிகிரகமா அனுகிரகமா சம்பந்தம். அவன் நிகிரகித்தால் நம்ம அந்த காரியம் பாவமான காரியம், அவன் அனுகிரகித்தால் அதுவே புண்ணிய காரியம். இப்ப இந்த சண்டாளத்தன்மை அடையவனே ஜாதியால சண்டாளம் இல்லை, கர்மத்தால தான் இதை பண்ணா ஒண்ணுமே இல்லை. இந்த ஜாதி சண்டாள பத்தி இவன் இந்த ஜாதியில கலந்துருக்கான். அதாவது ஆச்சாரத்தில் ஒரு சூத்திரம், அசியமான சூத்திரம். அந்த சூத்திரத்தை தெரிவிக்கிறார். வீட்டின் பக்தானும் இந்த மாதிரியில் ஆராய்ச்சி தெரிவிக்கிறார். ஒரு விக்கிரகம் இருக்கு, இது இத்தால பண்ணப்பட்டது, வெள்ளியால பண்ணப்பட்டது, உலோகத்தால பண்ணப்பட்டது அப்படின்னு என்ன குத்தமோ, என்ன குத்தம் தெரியுமா? இவன் இந்த தாய்க்குத்தான் பிறந்திருக்கானான்னு நினைத்தா என்ன குற்றமோ அந்த குற்றம். அதே போலதான் இந்த ஜாதியிலே பிறந்தான் ஒரு ஜீவைத்தவன் அப்படின்னு நினைச்சாலே போறோம், அத்தனை குற்றம். ஒண்ணுமில்லை, புறத்தாழ்வார் தனக்கு கண் பறி போனதுக்கு என்ன நினைக்காதுமா, ஒண்ணுமில்லை, வாசல்ல போற ஜீவைத்தனுடைய திருமண் கோணலா இருக்குன்னு நினைச்சிருக்கேன், அதனால என் கண் பறி போயிட்டுன்னு நினைச்சிருந்தா யாரு சொல்றார்?
அப்படின்னா அப்ப பாகவத அவதாரம் எத்தனை குரூரம் குரூரம் குரூரம், அப்படிப்பட்ட குரூரமா இருக்கக்கூடிய அந்த தன்மையை அதனால்தான் தெரிகிறார். அப்ப இவர் இந்த தாயார் சொன்னது என்ன சொன்னார்? பிராமணன் அல்லாத ஸ்ரீ வைத்தவர்களுடைய ஸ்ரீபாதீர்த்தம் இது கூடுமா? இன்னைக்கு பேசுறாரு நிறைய பேர் எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு. இது நடந்த 1000 வருஷத்துக்கு நடந்தது. யார் சொல்லியிருக்கா? அதுவும் இது அனுஷ்டானத்தை வேற கொண்டு இருக்கா நடவாருங்க. ஓ இப்ப பேசிட்டு விட்டுட்டா போட்டுருக்கு பிரியத்துக்கு ஒரே வச்சு சொல்றாரு. ஒரு எம்பெருமானார் திருக்கத்தினுடைய பிரசாதத்தை ஆசைப்பட்டார், ஆனா கிடைக்காம அடிச்சுதான் தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல வருத்தம் தான். தேவத்தமான விஷயத்துல எல்லா பூர்வாசனும் வருத்தப்பட்டு தான் இருக்கா. என்ன சொன்ன அவருக்கு திரும்ப ஒரு புத்தகத்தை கொடுத்து, ஆனா ஏன் கொடுக்கறது பூர்வாசன் நிறைய பதில் சொல்லியிருக்கா. இதனால தான் அடிச்சிருக்கான்றதுக்கு இப்ப அந்த பதிலுக்கு போக வேண்டாம். ஆனா அந்த மாதிரி இங்க நடந்தான்னா நடக்கலையே. இது பூர்ணமா ஸ்ரீபாதத்துக்கு எடுத்துட்டு இருக்காரு, அந்த பிராயச்சத்தை பண்ணியிருக்காரு. என்னமா சொல்லலாம்? ஆச்சாரிய தீர்த்தத்தை கண்டு உயர்ந்ததா, பெருமாள் தீர்த்தத்தை கண்டு உயர்ந்ததா, மற்ற ஜீவத்த பிராமணோத்தம தீர்த்தத்தை கண்டு உயர்ந்ததா? ஏன்னா இங்க பிராயச்சத்தம் சொல்லப்பது ஓ இது தப்பாச்சு, இப்படி நடக்கக்கூடாதுன்னு நடந்துட்டேன்றார். இந்த புறத்தாண்டர் என்ன சொன்னா, அது பட்டு விட்டா நீ போய் தீர்த்து மாட்டி வந்த இத்தனையும் சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு நல்ல கதையை நல்லா கேட்டுருக்கோ. இதோடைய தாத்பரியம் புரிஞ்சாதான் ஸ்ரீவைஷ்ணவன்னா என்னன்னு தெரியும். நிறைய பேர் என்னன்னா இது இருந்தா ஸ்ரீவைஷ்ணவம், திருமணம் இருந்தா ஸ்ரீவைஷ்ணவம், கஷ்டம் இருந்தா ஸ்ரீவைஷ்ணவம், ஒவ்வொரு திருப்பல்லாண்டு பண்ணா ஸ்ரீவைஷ்ணவம் உண்டு இல்லையே சொல்லல. அதை காட்டிலும் உள்ளுக்குள்ள ஸ்ரீவைஷ்ணவத்தம் பரிபூர்ணமா இருக்கும். ஒரு ஸ்ரீவைஷ்ணவ பார்த்தா அடியே தாமோதாஸ் தேவி அது உண்மையா இருக்கும். அந்த வார்த்தை ஓ இவனை போய் தெரிவிச்சுக்கணும் புதுக்கு பின்னாடி பேசுறதில்ல. இது சொல்ல வந்தா அந்த உண்மையான வார்த்தையை தான் இங்க தெரிவிக்கிறார், புறத்தான தெரிவிக்கிறார். பிராமண அல்லாத ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஸ்ரீபாதத்தை எடுக்கணும்னா அப்ப ஒரு ஆச்சார புருஷோட ஸ்ரீபாதத்தை உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. பெருமாள் ஸ்ரீபாதத்தை பெருமாளுடைய தீர்த்தத்தை உயர்ந்தது அர்த்தம் இல்லை. இப்ப பிராமணோத்தமாக ஆச்சார புருஷனுடைய தீர்த்த ஸ்ரீபாதம் உயர்ந்தது அர்த்தம் இல்லை. இப்ப உயர்ந்தது அர்த்தம் இல்லைன்னா அவாலே சொல்லி போயிருக்கலாமே, இது ஏன் சொல்லல? பிராமணர் அல்லாத ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீபாதத்தை எடுக்கணும் ஏன் சொல்லணும்? இப்ப உயர்ந்தது இல்லை உயர்ந்தது இல்லை உயர்ந்ததுன்னு சொல்லல. உயர்ந்தது எதுவோ அதுதான் சொல்லணும். எப்ப இது சொன்னாலும் அப்ப இது உயர்ந்தது ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? இது உயர்ந்ததுதான், ஆனா இது உயர்ந்தது என்றபடியால் அதெல்லாம் தாழ்ந்தது என்ற அர்த்தம் இல்லை. நம்ம ஞாபகம் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் தாழ்ந்துட அப்பயே இதை சொன்னான், சொல்லாமே இருந்திருக்காமே. ஏன் சொன்னான்ற விஷயத்த நாளை